Praise God. ஆமென். கருங்க கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த விசேஷித்த நாளில் உங்கள் மத்தியில் இருப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கிருபையாய் கர்த்தர் நம்மை நடத்தி வருகிறார். இந்த வருஷத்தில் நாட்களை தேவ சமூகத்தில் விசேஷித்து கொள்ளவும், தேவனுடைய சமூகத்தில் வந்து நாம் அவருடைய தீர்மானத்தை நிறைவேற்றவும் ஆண்டவர் இந்த நாளில் நமக்கு கொடுத்த இந்த வாய்ப்புக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவை பாடுகளை குறித்து நாம் இந்த நாட்களில் அதிகமாய் தியானித்து வருவதுண்டு. எல்லா சபைகளிலேயும் இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த பாடு மரணம் என்பவைகளை குறித்த உள்ள காரியங்களை நினைத்து ஆண்டவர் நமக்கு செய்த, அவர் நமக்கு பாராட்டின இந்த அன்புக்காக நாம் ஆண்டவரை துதிக்கிற ஒரு நல்ல வாய்ப்பை தேவன் நமக்கு கொடுத்தார். இந்த நாளில் நாம் நல்ல ஒரு திருவிருந்து ஆராதனையில் பங்கெடுக்கவும், தேவனுடைய பாதத்தில் உட்கார்ந்து அவருடைய அப்பத்தையும் அவருடைய சரீரத்தையும் அவருடைய இரத்தத்தையும் பானம் பண்ணுகிற ஒரு பாக்கியத்தை தேவன் இந்த நாளில் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாள் மிக முக்கியமான நாள். இயேசு கிறிஸ்து சீஷர்களோடு இந்த பூமியிலே வாழும் பொழுது அவர்களோடு போஜனம் பண்ணின ஒரு நாள் இது. நீங்கள் பரலோகத்தில் வரும் வரை நான் அதை புசிக்க மாட்டேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஆண்டவருடைய மிக முக்கியமான நாட்களிலே அவர் சிலுவைக்கு முன்பதாக இருந்த இந்த நாள் மிக முக்கியமான நாள். அதைத்தான் பவுல் 1 கொரிந்தியர் அதில் 11ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், கர்த்தராகிய இயேசு நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து, கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே, அந்த வார்த்தையை அவர் மென்ஷன் பண்றார் பாருங்க. கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே. ஏன் அதை பவுல் எழுதணும்? ஏன் அதை பவுல் எழுதுகிறார்? கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே என்று ஏன் பவுல் அதை குறிப்பிடணும்? அப்ப அதுல ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னு அர்த்தம், அப்படிதானே? அதுல ஏதோ முக்கியமான ஒரு காரியம் இருக்குன்னு அர்த்தம். இந்த இரவு வேளையிலேயும் அந்த காரியத்தை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள பரிசுத்த ஆவியானவர் என் மனதிலே சில வார்த்தைகளை என்னுடைய மனதிலே போட்டதினாலே அதை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஆண்டவர் காரணம் இல்லாமல் எதையும் எழுத மாட்டார். காரணம் இல்லாமல் நம்மோடு அவர் பேச மாட்டார். இயேசு தமது வாயை திறந்து அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம். மலை பிரசங்கத்தில் மத்திய 5ஆம் அதிகாரத்தில் நான் வாசிக்கும் போது இயேசு தமது வாயை திறந்து அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. எல்லாரும் வாயை திறந்து தான் பேசுவாங்க. ஆனால் அவர் காரணம் இல்லாமல் வாயை திறக்க மாட்டார். காரணம் இல்லாமல் எதையும் செய்கிறவர் அல்ல. ஒரு வசனத்தை, ஒரு காரியத்தை ஆண்டவர் குறிப்பிடுவாரே ஆனால் அதில் ஏதோ ஒரு முக்கியமான காரியம் இருக்குன்னு அர்த்தம். அதனால அந்த காரியத்தை இந்த ராத்திரி வேளையிலே நாம் தியானிக்கவும் நம்மை ஒப்பு கொடுக்கவும் ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென். எல்லாரும் ஒரு நிமிஷம் கண்ணை மூடி வாய்களை திறந்து என்னோடு பேசும்னு சொல்லுங்க பார்ப்போம். கண்ணை மூடி சொல்லுங்க, ஆண்டவரே என்னோடு பேசும், என்னுடைய இருதயம் திறக்கப்படட்டும். ஓ ஹல்லேலூயா. என்னுடைய உள்ளம் திறக்கப்படட்டும். உம்முடைய வசனம் எனக்குள்ள இறங்கணும் ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அது நீர் விரும்புகிறதை செய்யும் ஆண்டவரே. இந்த ராத்திரியிலே ஆண்டவர் விரும்புகிற அந்த ஜீவனுள்ள வார்த்தைகள் எங்களுக்குள் தொனிப்பதாக, எங்களுக்குள் தொனிப்பதாக. பரிசுத்தரே, எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த இடம் முழுவதிலும் உம்முடைய மகிமையின் பிரசன்னம் இறங்கி இருப்பதற்காக ஸ்தோத்திரம். உம்முடைய வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தைகள் ஒவ்வொருவருடைய இருதயங்களிலும் தொனிப்பதாக. ஆவியானுடைய ஆளுகை முழுமையாய் இருப்பதாக. அடியேனை தாழ்த்தி உம்முடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே.
இந்த வசனத்தை பிட்டு நீர் எங்களுக்கு போஷித்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அருமை பிதாவே. சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம். ஆமென். இயேசு காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியில 2 விதமான கூட்டத்தாருடைய சிந்தனை என்னவென்று இருக்கிறது என்றால், ஒரு நபர் யூதாஸ் காரியத், அவன் நினைச்சிட்டான் இயேசுவை வித்துட்டேன், இயேசுவினுடைய கதை இதோட முடிய போகுது, இயேசுவை நான் அவரை விலை கொடுத்து அவரை வித்துட்டேன் அப்படின்னு யூதாஸ் நினைச்சான். ஒரு கும்பல் என்ன நினைக்குது, பிரதான ஆசாரியர்களும் இயேசுவுக்கு விரோதமாக இருந்த கும்பல் என்ன நினைக்குதுன்னா, இயேசுவை விலை கொடுத்து வாங்கிட்டேன், இனிமே அவர் கதை முடிய போகுது, இனிமே அவருடைய சாப்டர் க்ளோஸ், இனிமேல் அவர் ஜனங்கள் மத்தியில் எதையும் செய்ய முடியாது என்று ஒரு கூட்டத்தார் நினைக்கிறார்கள். இப்படி 2 கூட்டத்தார், ஒன்று ஒரு ஆள் வித்துட்டான்னு சொல்கிறான், ஒரு ஆள் நான் விலை கொடுத்து வாங்கிட்டேன்னு சொல்கிறான். இயேசு என்ன சொல்கிறாரு, இல்லைப்பா என்னை ஒரு ஆள் வித்துட்டான்றான், ஒரு ஆள் விலை கொடுத்து வாங்கிட்டேன்னு சொல்கிறான், ஆனால் என்னை யாரும் விலை கொடுத்து வாங்க முடியாது, நான் பிட்டு உங்களுக்கு என்னை தருகிறேன், நான் என்னுடைய சரீரத்தை உங்களுக்கு தருகிறேன், நான் எனக்குள் ஜீவனாய் இருக்கிற என் ரத்தத்தை உங்களுக்குள்ளே தருகிறேன், என்னை ஒருவன் விற்க முடியாது, என்னை ஒருவன் வாங்க முடியாது, நான் உங்கள் ஒவ்வொருவருக்குள்ளேயும் இருந்து நான் வாழுவேன், நான் ஜீவிப்பேன் என்பதை குறிப்பிடத்தான் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே என்று அங்கே சொல்கிறார். ஆமென், ஆமென். இயேசுவை எவரும் வாங்கவும் முடியாது, விற்கவும் முடியாது. அவர் மகா பெரிய தேவன். அல்லேலூயா. நம் தேவன் பெரியவர், நம் தேவன் நல்லவர், நம் தேவன் பெரியவர், நம் தேவன் நல்லவர், அவரை விசுவாசி உனக்கெல்லாம் வாய்க்கோ, அவரை விசுவாசி உனக்கெல்லாம் வாய்க்கோ. ஆமென். ஆண்டவரை விசுவாசிச்சோம்னா அவர் பெரிய தேவன், அவரை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால தான் நம்ம அவருடைய சரீரத்தை என்ன செய்கிறோம், புசிக்கிறோம், அவருடைய இரத்தத்தை நாம் பானம் பண்ணுகிறோம். ஏனால் நமக்குள் வாசம் பண்ணுகிற ஒரு தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஆமென். அந்த காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியில யார் காட்டி கொடுத்தா, யார் காட்டி கொடுத்தா, யூதாஸ் காரியத். யூதாஸ் காரியத்து இயேசுநாதர் கூடயே இருந்தவன், இயேசுநாதர் கூடயே இந்த திருவிருந்திலையும் பங்கெடுத்தான் பாருங்க அவனும். அதான் அதில் ஒரு பெரிய வேடிக்கை என்னென்னா, இந்த திருவிருந்தில் அவனும் பங்கெடுக்கிறான். நீங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா, 12 அப்போஸ்தலரும் பந்தி இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வேளை வந்தபோது அவரும் அவருடனே கூட 12 அப்போஸ்தலர் என்ன செஞ்சாங்களாம், பந்தி இருந்தாங்க. திருவிருந்து யூதாஸும் சேர்ந்து தான் எடுக்கிறான். நல்லா கவனிங்களேன். இந்த மாலை வேளையில் கூடி வந்திருக்கிற நாம் எத்தன்மை உள்ளவர்களாய் திருவிருந்தில் பங்கெடுக்க வந்திருக்கிறோம். நாமும் இப்படி தான் இருக்கிறோமா? ஆண்டவர் வந்து எல்லாருக்கும் கொடுக்குறாரு, நம்மளும் சரியில்லாத சூழ்நிலைகளிலேயும் திருவிருந்தில் வந்து பங்கெடுத்துட்டு போயிடுறோம். வாழ்க்கையில் தனிப்பட்ட ரீதியில் பரிசோதித்து பார்ப்போமே ஆனால் நம்முடைய வாழ்க்கை குற்றமுள்ளதாய் குறைவுள்ளதாய் தேவனுக்கு ஏற்ற ரீதியில் இல்லாத ஒரு சூழ்நிலைக்குள்ளே இந்த யூதாசை போல நம்முடைய வாழ்க்கை இருக்கிறதா என்பதை இந்த ராத்திரி வேளையிலே சிந்தித்து பார்க்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. இந்த யூதாசினுடைய வாழ்க்கையிலிருந்து சில காரியங்களை உங்களோடு பகிர்ந்து கொண்டு இந்த ராத்திரியிலே நாம் நம்மை சரி செய்து கொள்ளவும், இந்த திருவிருந்திலே பங்கெடுப்பதற்கு நம்மை தகுதி உள்ளவராக்குகிற கர்த்தரிடத்தில் நம்மை ஒப்புக் கொடுக்கவும் ஆண்டவர் நமக்கு கிருபை தருவாராக. அல்லேலூயா. இந்த யூதாசை குறித்து நீங்கள் வேதத்தில் ஆராய்ந்து பார்த்தால், நான் வேறு குறிப்பை மாத்திரம் சொல்லுகிறேன், வேகமாய் சொல்லுகிறேன், கவனியுங்கள்.
இந்த இயேசு வேதனை நிறைந்த இந்த நாட்களில் அவர் ஏற்கனவே கெத்செமனே தோட்டத்தில் தன்னுடைய வேர்வை இரத்தமாய் போகிற வரையிலும் அவர் ஜனங்களுடைய பாவத்திற்காக தன்னை ஊற்றி ஜெபித்ததாக நாம் அங்கே வாசிக்கிறோம். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் விழுந்தது. மருத்துவத்தில் ஹீமோட்ரிசிஸ் என்று சொல்லப்படுகிற அந்த தன்மைக்கு அதனுடைய மருத்துவ ரீதியினுடைய பெயர். அந்த வேர்வை அந்த சுரபிகள் வழியாக அதிக வேதனை, கஷ்டம், பாடுகள் நிறைந்த ஒரு இருதயத்தோடு இருக்கும் பொழுது இது ரொம்ப அரிதான விதத்தில் மனிதனுடைய சரீரத்தில் நேருகிற ஒரு காரியம், நடக்கிற ஒரு காரியம். மருத்துவ ரீதியில் இது நடக்கிறது. இப்படிப்பட்ட வேதனை நிறைந்தவராய் இயேசு கெத்செமனே தோட்டத்தில் அவர் வியாகுலத்தோடு ஜெபிக்கிறார். ஜெபித்த பிற்பாடு அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியில அவர் ஜனங்கள் 12 அப்போஸ்தலர்களோடு இந்த பந்தி இருக்கும் பொழுது யூதாஸ் காரியத்து தான் காட்டி கொடுக்க வருகிறான். அவன் காட்டி கொடுக்க வருகிறான். ஆனால் அதற்கு முன்பதாக திருவிருந்தில் பங்கெடுக்கிறான். நீங்க யோசிச்சு பாருங்க. ஆண்டவருக்கு தெரியும் யார் காட்டி கொடுப்பான்னு. ஆண்டவருக்கு தெரியும் யாரு. நீங்க பின்னால நான் உங்களை அதை பத்தி பேசுறேன். ஆண்டவருக்கு நல்லா தெரியும். ஆனாலும் ஆண்டவர் இரக்கமுள்ள தேவன். அவனுக்கும் அவருடைய சரீரத்தை பிற்க ஒப்பு கொடுத்தார். அவனுக்கும் தன்னுடைய இரத்தத்தை பானமாக கொடுத்தார். இந்த ராத்திரி வேளையில ஆண்டவர் எந்த நோக்கத்தோடு நமக்கு இதை கொடுக்கிறார்? இது ஒரு சபையினுடைய சடங்காச்சாரம் அல்ல. கர்த்தர் நமக்கு நியமித்த ஒரு பாதை. இது ஏதோ ஒரு ட்ரினிட்டி, இந்த ஃபுல் காஸ்பல் சர்ச்சினுடைய சடங்காச்சாரம். அதனால நான் வந்திருக்கிறேன் நீங்க நினைக்காதீங்க. நாம் தேவனுடைய மேஜைக்கு முன்பதாக வந்திருக்கிறோம். கர்த்தர் இந்த இடத்துல இருக்கிறார். நம்மை ரட்சித்த ஆண்டவர் இந்த இடத்துல இருக்கிறார். அவர் நம்மை உற்று நோக்குகிறார். நம்முடைய நிலைமை என்னவென்று அவருக்கு நன்றாக தெரியும். இந்த ராத்திரி வேளையில நம்முடைய இருதயங்களை அறிந்திருக்கிற கர்த்தர் நம்முடைய குற்றம் குறைகளை நம்மை விட்டு நீக்கி நம்மை சுத்திகரிப்பாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க எழுதுறவங்களாம் எழுதிக்கோங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு செய்தி. அது உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். யூதாஸ் காரியத்தை குறித்து நீங்கள் பல காரியங்களை வேதத்திலே வாசித்திருக்கலாம். 12 அப்போஸ்தலர்களிலே சீஷர்களிலே ஒருவன் அவன். இவன் மட்டும் யூதயாவை சேர்ந்தவன். மீதி 11 பேரும் கலிலேயாவை சேர்ந்தவர்கள். அதனால்தான் இவனுடைய பெயர் காரியோத். இவன் யூதயாவை சேர்ந்தபடியினால் யூதாஸ் காரியோத் என்கிற பெயர் இவனுக்கு வந்தது. வேதத்தில் யூதாஸ் என்று சொல்லப்பட்டால் புகழுதல் என்று அர்த்தமாம். புகழுதல். யூதாஸ் என்கிற பெயருக்கு பிரைஸ், புகழுதல் என்ற அர்த்தத்தை உடையதாய் இருக்கிறது. காரியோத் என்பது அவனுடைய பெயர். இவனுடைய தகப்பன் பெயர் சீமோன். இந்த யூதாஸினுடைய தகப்பன் பெயரும் சீமோன். எவருக்கும் எளிதில் எட்டாத ஒரு அரிய வாய்ப்பு இந்த யூதாஸுக்கு ஆண்டவர் கொடுத்தார். ஆனால் அதை அவன் வீணடித்து விட்டான். அதை அவன் அலட்சியப்படுத்தி விட்டான். ஒருவருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம் இந்த யூதாஸுக்கு கிடைத்தது. எனக்கு அருமையானவர்களே, அவனுக்கு கிடைத்த சலுகைகளை நான் உங்களுக்கு பட்டியலிட விரும்புகிறேன். யூதாஸுக்கு கிடைத்த சலுகைகள் என்ன? யூதாஸ் முதலாவது, அவன் இயேசுவால் அழைக்கப்பட்டவன். லூக்கா 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்களேயானால், இயேசு கிறிஸ்து ராம் முழுவதும் ஜெபம் பண்ணி 12 அப்போஸ்தலர்களை அவர் தெரிந்து கொண்டார். இயேசு ராம் முழுவதும் ஜெபம் பண்ணி தன்னோடு இருக்கவும், தன்னை போலவே செயல்படவும், தன்னை கொத்த நிலைமையிலே தான் எப்படி இந்த பூமியிலே வெற்றியுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்த, அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ தேவன் ராம் முழுவதும் ஜெபம் பண்ணி சீஷர்களை அவர் தெரிந்து கொண்டதாக நாம் வேதத்திலே வாசிக்கிறோம். அப்படித்தான் இந்த யூதாஸ் காரியத்தும் தேவனால் அழைக்கப்பட்டவன், தெரிந்து கொள்ளப்பட்டவன். இது ஒரு பெரிய பாக்கியம். இந்த உலகத்திலேயே பிறந்திருக்கிற நாம் இயேசுவால் எங்கெங்கேயோ எப்படியோ வாழ்ந்த நம்மை கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்டார். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ரட்சித்தார். கர்த்தர் நம்மை அழைத்தார். அவருடைய பிள்ளைகளாக நம்மை மாற்றி இருக்கிறார். இது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு அழைப்பு. ஆமென். ஒரு விலை மதிக்க முடியாத ஒரு தெரிந்து கொள்ளுதல். இரண்டாவது, இந்த யூதாஸ் கிட்டத்தட்ட 3 வருஷம் இயேசுவோடு கூட ஊழியம் செய்தவன். ஆமென். இது எவ்வளவு பெரிய பாக்கியம் தெரியுமா? இது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம் தெரியுமா? இந்த யூதாஸ் இயேசுவோடு கூட 3 ஆண்டுகள் அவரோடே தங்கி உண்டான், உறங்கினான், ஊழியம் செய்தான். பல காரியங்களிலே, சூழ்நிலைகளிலே கர்த்தர் இயேசு
நம்ம இயேசு இயேசுன்னு சொல்றோம், இயேசுவுக்காக ஊழியம் செய்கிறோம், விசுவாசத்தோடு இயேசுவோடு ஊழியம் செய்கிறோம். ஆனால் லிட்ரலா கண் எதிரிலே அவர் தத்ரூபமாய் இயேசுவோடு கூட இருக்கவும் அவரோடு கூட ஊழியம் செய்யவும் இந்த யூதாசுக்கு ஒரு பெரிய பாக்கியம் கிடைத்தது. அல்லேலூயா. வேதத்திலே வாசிக்கிற ஆபிரகாம் கூட அந்த நாளை பார்க்க ஆசையாயிருந்தான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு பெரிய பாக்கியம் யாருக்கு கிடைத்தது? யூதாசுக்கு கிடைத்தது. ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எவ்வளவு பெரிய பாக்கியத்தை வச்சிருக்கிறார் தெரியுமா? ஹல்லேலூயா. அவரோடு கூட வாழ, அவரோடு கூட பழக, அவரோடு கூட ஊழியம் செய்ய கர்த்தர் நமக்கு இந்த நாட்களை ஏற்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனோடு வாழ்கிற ஒரு பாக்கியம், தேவனுக்காக ஊழியம் செய்கிற பாக்கியம், இயேசுவோடு ஜீவிக்கிற ஒரு பாக்கியத்தை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, மூன்றாவதாக யூதாஸ் ஒரு சிறப்பான அதிகாரத்தை பெற்றிருந்தான். எப்படி 11 சீஷர்களுக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுத்தாரோ அதே அதிகாரத்தை யூதாசுக்கும் ஆண்டவர் கொடுத்தார். நான் சொல்ற வசனங்கள் எல்லாம் வேகமா சொல்றேன், நீங்க குறிச்சுக்கோங்க. யோவான் 4:3 ஞானஸ்நானம் கொடுக்கிற ஒரு அதிகாரம். நீங்கள் மத்தேயு 10 7 பிரசங்கம் பண்ணுகிற அதிகாரம். மத்தேயு 10 நோய்களை குணமாக்குற அதிகாரம், அசுத்த ஆவிகளை துரத்துகிற அதிகாரம். மத்தேயு 10 பிசாசுகளை விரட்டுகிற அதிகாரம். மத்தேயு 10 அதே 8 மரித்தோரை உயிர்ப்பிக்கிற அதிகாரம். ஆக இப்படிப்பட்ட அதிகாரம் 11 சீஷர்களுக்கு மாத்திரமல்ல, 12வது சீஷனாகிய யூதாசுக்கும் ஆண்டவர் சேர்த்து கொடுத்தார். ஆமென், ஹல்லேலூயா. இப்படி பிசாசுகளை துரத்தவும், மரித்தவர்களை உயிரோடு எழுப்பவும், நோய்களை குணமாக்கவும், பிரசங்கம் பண்ணவும், ஞானஸ்நானம் கொடுக்கவும் ஆண்டவர் பல அதிகாரங்களை கொடுத்தார் இந்த யூதாசுக்கும். இப்படி அதிகாரம் பெற்றவன். ஆமென் சொல்லுங்க. ஆமென். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென். கர்த்தர் இப்படி அவனை ஏற்படுத்தி இருந்தார் பாருங்க. அது மாத்திரமல்ல, 4வது யூதாசு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? ஒரு பொறுப்பான பதவி. அவன் தான் ட்ரெஷரர், அவன் தான் பணப்பையை தன்னுடைய கையில அந்த 12 அப்போஸ்தலர்களிலேயும் தன்னுடைய கரத்திலே அவன் வைத்திருந்ததாக யோவான் 12 அதை நாம் வாசிக்கிறோம். யோவான் 12:6 அவன் கையிலே பணப்பை இருந்ததாக இயேசு அவன் கையிலே அதை ஒப்படைத்திருந்தார். பொறுப்பான பதவியை கர்த்தர் அவனுக்கு கொடுத்திருந்தார். ஏனென்றால் 41 சங்கீதம் 9 யூதாசை பற்றி தீர்க்க தரிசனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. யூதாஸ் இயேசுவுக்கு மிகவும் நெருக்கமானவன் என்று சங்கீதக்காரன் அவனை குறித்து தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். என்னோட கூட பந்தி இருக்கிறவனே என்று அங்கே எழுதப்பட்டு காட்டி கொடுப்பான். இயேசுவோடு நெருங்கி இருந்தவன் அவன். இயேசுவோடு இருக்கிற ஒரு பொறுப்பான பதவியை இந்த யூதாஸ் பெற்றிருந்தான். எனக்கு அருமையானவர்களே, இந்த யூதாசு கிடைத்த இந்த பெரிய வாய்ப்பை போல உங்களுடைய வாழ்க்கையிலையும் என்னுடைய வாழ்க்கையிலையும் தேவன் இப்படிப்பட்ட பொறுப்பை கொடுப்பாரே ஆனால் அதை உண்மை உத்தமமாய் செய்து முடிக்க தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 5வது, இந்த யூதாஸ் இயேசுவின் அற்புதங்களை கண்ணார கண்டவன், உபதேசங்களை காதார கேட்டவன். இது ஒரு பெரிய பாக்கியம் இந்த யூதாசு கிடைத்தது. என்ன பாக்கியம்? இயேசுவினுடைய அற்புதங்களை கண்ணார கண்டவன். எத்தனை அற்புதம், எத்தனை அதிசயம்! எத்தனை பேர் மரித்தோரை உயிரோடு எழுப்பி இருக்கிறார், குருடனை குணமாக்கி இருக்கிறார், வியாதி உள்ளவர்களை சொசப்படுத்தி இருக்கிறார். அவரிடத்தில் வந்த ஒருவரும் அவர் வியாதியஸ்தராய் திரும்ப செல்லாமல் இதெல்லாம் கண்ணார பார்த்தவன். அவருடைய உபதேசங்களை, அவர் வாயிலிருந்து வந்த வார்த்தைகளை காதார கேட்டவன். இதை விட என்ன அவனுக்கு ஒரு இவர் தேவகுமாரன், இவர் ஒரு சர்வ வல்லமையுள்ள தேவன் என்பதை அவனுக்கு நிரூபிக்க வேற என்ன வேண்டும்? வேற என்ன வேணும்? ஆமென். இது ஒரு பெரிய பாக்கியம் யூதாசு கிடைத்தது. கண்ணார கண்டவன் அவன், காதார அவருடைய உபதேசங்களை கேட்டவன். எனக்கு அருமையானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலேயும் ஆண்டவர் செய்த நன்மைகள் ஏராளம். எத்தனையோ காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு கண்ணார காணும்படி அற்புதங்களை செய்திருக்கிறார். உங்களுக்கு ஏற்ற வார்த்தைகளை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். உங்களுக்கு கர்த்தர் வார்த்தையை கொடுத்திருந்தார்னா கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க பாப்போம் சத்தமா. ஹல்லேலூயா. எத்தனை நன்மைகள் ஆண்டவர் செஞ்சிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல, இயேசுவால் பல முறை எச்சரிக்கப்பட்டவன். 6வதாக,
இந்த யூதாசு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம் என்னன்னா, அவன் செய்ய போகிற தவறை, அவன் செய்ய போகிற மீறுதலை அவனுக்கு உணர்த்தும்படி ஆண்டவர் கிட்டத்தட்ட 6-7 முறை அவனை எச்சரிக்கிறதை நாம் வேதத்திலே வாசிக்க முடியும். ஆமென். இது ஒரு பெரிய பாக்கியம். நம்முடைய வாழ்க்கையில நாம் தவறு செய்யும் போது, நாம் நம்முடைய வாழ்க்கையில பலவிதமான தீமையான சூழ்நிலைக்குள்ளே சிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை எச்சரிப்பாரே, ஆனால் அது நமக்கு கிடைக்கிற ஒரு சலுகை, நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய பாக்கியம். ஆமென். யோவான் 6ஆம் அதிகாரம் 70ஆம் வசனத்துல ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், உங்களுக்குள் ஒருவன் பிசாசாய் இருக்கிறான். அப்படி சொல்றார், உங்களுக்கு ஒருவன் பிசாசாய் இருக்கிறான். யோவான் 6ஆம் அதிகாரம் 64ஆம் வசனத்திலே உங்களில் விசுவாசியாதவர்கள் உண்டு அப்படி சொல்றார். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம், மார்க் 14:21 நீங்கள் வாசிப்பதை ஆனால், காட்டிக் கொடுக்கிறவனுக்கு ஐயோ, அவன் பெறவாதிருந்தால் நலமாயிருக்குமே என்று அவனை குறித்து பரிதாபப்பட்டு சொல்கிறார். மத்தேயு 26ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பதை ஆனால், யூதாஸ் சொல்றான், ரபி நானோ என்று யூதாஸ் கேட்டபோது அவர் சொல்றார், நீ சொன்ன மாதிரி தான்ப்பா, நீ தான்ப்பான்றாரு. அவனை ஸ்ட்ரைட்டா அவன்கிட்ட சொல்றார் பாருங்களேன். அவனை எப்படி எச்சரிக்கிறார் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஒரு வேளை இவன் காட்டி கொடுப்பான்னு முன்கூட்டியே சீஷர்களுக்கு தெரிகிற மாதிரி அவர் சொன்னார்னா, பேதுரு ஏற்கனவே கத்திய கையோட வச்சிருக்கான், அவன் யூதாஸ் அப்பயே போட்டு தள்ளியிருப்பான். அது தெரியுமா? அதனால தான் இயேசு அவர் நாசுகா சொல்றார், நீ சொன்னவாறேன்றாரு. அவனுக்கு புரிகிற மாதிரி சொல்றாரு. ஆனால் அவன் அதை உணரவில்லை. மத்தேயு 26ஆம் அதிகாரம் 50ஆம் வசனத்தில் வாசிப்பலை ஆனால் இயேசு சொல்றார், சிநேகிதனே என்று தன்னுடைய உறவை அவனுக்கு காண்பிக்கிறார். உறவை அவனுக்கு காண்பிக்கிறார். லூக்கா 22ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்துல அவர் சொல்றாரு, முத்தத்தினாலேயப்பா என்னை காட்டி கொடுக்கிற அப்படி சொல்றாரு. கடைசி வரை 7வது இந்த யூதாசு கிடைத்த ஒரு பெரிய பாக்கியம் என்ன தெரியுமா? கடைசி வரை இயேசுவினுடைய அன்பை பெற்றவன் இந்த யூதாஸ். யூதாஸ் என்ன தெரியுமா? கடைசி வரை இயேசுவினுடைய அன்பை பெற்றவன் இந்த யூதாஸ். என்ன அன்பு? யூதாஸுக்கு நல்லா தெரியும் இயேசு எவ்வளவு வல்லமை உள்ளவர்னு. இயேசு ஒன்று சொன்னா நடந்துரும்னு தெரியும். காற்றையும் கடலையும் பார்த்து அமைதியாயிரு என்றால் அது அமைதியாயிரும். மரத்தை பார்த்து அவர் சபித்தார் என்றால் அது பட்டு போயிடும். ஒரு மனிதனை உயிரோடு எழுப்பவும் முடியும், ஒரு மனிதனை தீர்த்து கட்டவும் அவரால் முடியும். அந்த அதிகாரம் உடையவர் இயேசு என்பதை யூதாஸுக்கு நன்றாக தெரியும். அப்படி தெரிந்திருந்தோம் எந்த தைரியத்தில் போய் கிட்ட போய் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து அவன் காட்டி கொடுத்தான். இவன் தான் காட்டி கொடுக்க போறான்னு இயேசுவுக்கு தெரியும்ன்றது யூதாஸுக்கு தெரியும். தெரியுமா தெரியாதா? தெரியும். நான் தான் காட்டி கொடுக்க போறேன்னு அவருக்கு முன்னாடியே தெரியுது அப்படின்றது யூதாஸுக்கு தெரியுங்க. அப்புறம் எந்த தைரியத்தில் போனான் சொல்லுங்க பார்ப்போம். நம்ம ஒரு ஆளை காட்டி கொடுக்குறோம், ஒரு பயங்கரமான ஒரு ஆள், வல்லமை மிக்க ஒரு ஆளை காட்டி கொடுக்குறோன்னா கிட்டக்கு போய் காட்டி கொடுப்போமா? தூரத்துலேருந்து தான் போகிறான் பாருங்க, என்னை காமிச்சிடாதீங்க, அவன் தான் தூரத்துலேருந்து இல்லை. யூதாஸ் என்ன செஞ்சான் தெரியுமா? போய் கிட்ட போய் கட்டி பிடிச்சி முத்தம் கொடுத்து ரபி வாழ்கன்னு சொல்றான். இயேசு சொல்றார், முத்தத்தினாலேயப்பா என்னை காட்டி கொடுக்குற அப்படி கேட்கிறாரு. இவனுக்கு தெரியும். ஆனாலும் கடைசி வரை இயேசுவினுடைய அன்பை பெற்றவன் இந்த யூதாஸ். யூத வழக்கத்தின்படி ஒரு ஆள் முத்தம் கொடுத்தால் முத்தம் கொடுத்தவனுக்கு திரும்ப முத்தம் வாங்கினவன் கொடுக்கணும். அதான் யூத வழக்கம். நான் நினைக்கிறேன் யூதாஸ் இயேசுவுக்கு முத்தம் கொடுத்த பொழுது இயேசுவும் அவனுக்கு திரும்ப கட்டி பிடிச்சி என்ன செஞ்சிருப்பாரு? சொல்லுங்க முத்தம் கொடுத்துருப்பார். இயேசு யூதாஸ் நினைச்சான், என்னதான் அவருக்கு துரோகம் பண்ணாலும், என்னதான் அவரை நான் போய் நின்று காட்டி கொடுத்தாலும் அவர் என்னை அழிக்க மாட்டார், அவரை ஒரு நாள் என்னை ஒன்றும் செய்ய மாட்டாருன்றது எண்ணி தான் அவன் தைரியமாக கிட்டக்க போனான். எனக்கு அருமையானவர்களே, இந்த திருவிருந்தில் பங்கெடுக்க வந்திருக்கிற நாம் எந்த தைரியத்தோடு வந்திருக்கிறோம்? எல்லா தப்பு பண்ணிட்டு எல்லா பாவமும் செஞ்சுட்டு ஆண்டவர் எனக்கு ஒன்றும் செய்ய மாட்டார்ன்ற தைரியத்தில் வந்திருக்கிறோமா? இல்லட்டா இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட பரிசுத்தவான்களாக அவருடைய சரீரத்தை புசிக்கவும் அவர் இரத்தத்தை பானம் பண்ண வந்திருக்கிறோமா? எந்த தைரியத்தில் வந்திருக்கிறோம்? இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம்
நம்முடைய பாவங்களை சுத்திகரிக்கும். ஆனா அபாத்திரமா போஜனம் பானம் பண்ணக்கூடாது, அபாத்திரமா நின்றக்கூடாது. நம்ம உள்ளத்துல ஒரு சுத்திகரிப்பின் ஜெபம் ஆழமா இருக்க ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஓ ராபா சந்தராதியா, இது தேவன் உலாவுகிற இடம், தேவன் நம்மத்திலே உலாவுகிற அசைவாடுகிற இடம். இது தேவன் நம்முடைய இருதயங்களை அறிந்திருக்கிறார் சகோதரனே, தேவன் நம்முடைய உள்ளங்களை அறிந்திருக்கிறார் சகோதரியே. தேவனிடத்தில், ஆண்டவரே, இந்த யூதாசை போல அபாத்திரமாய் நான் போஜனம் பண்ணுகிறவனாய் வந்துடக்கூடாது ஆண்டவரே, எனக்குள்ள ஒரு ஆழமான சுத்திகரிப்பை தாரும் என்று ஆண்டவரிடத்தில் ஆழமாய் செபிக்க வேண்டிய ஒரு நேரம் இது. எத்தனை பேர் உணர்றீங்க? எத்தனை பேர் உணர்றீங்க? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. பாவி நீச பாவி நானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ? நெஞ்சில கைய வச்சு பாடுங்க. பாவி நீச பாவி நானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ? சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா அசுத்தம் யாவும் நீக்குமே. சுத்தம் விரும்பும் சுத்த ஜோதியே, விரும்பா சந்தரபகதரபஸ்யா, பாவி நீச பாவி நானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ? பாவி நீச பாவி நானையா, தேவா இரக்கம் செய்ய மாட்டீரோ? இந்த யூதாசனுடைய வாழ்க்கையில இப்படிப்பட்ட ஒரு அபாத்திர நிலைமைக்கு யூதாஸ் போனதற்கான ஒரு 5 காரணங்களை மாத்திரம் நான் வேகமா சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அப்போஸ்தலனாகிய பேதுரு இந்த யூதாசனுடைய வாழ்க்கையில் நடந்த மிக முக்கியமான அவன் பின்மாற்றத்திற்கான காரணங்களை அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் அவர் குறிப்பிடுகிறதை நான் வாசிக்க முடியும். எல்லாரும் அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தை தயவு செய்து திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் யூதாசினுடைய பின்மாற்றத்திற்கு அவனுக்கு கிடைத்த ஒரு அரிய வாய்ப்பு. கடைசி வரை இயேசுவினுடைய அன்பை பெற்றவன். அவர் ஒரு நாள் அவனை சபிக்கவில்லை, அவனுக்கு விரோதமாய் அவர் எழும்பவில்லை. அவர் நினைத்திருந்தால் ஒரு நிமிஷத்தில் அவனை பஸ்பமாக்கி போட்டிருக்க முடியும், அவனை எரித்து சாம்பலாக்கி இருக்க முடியும். ஆனால் கடைசி வரை இயேசுவினுடைய அன்பை பெற்ற இந்த யூதாசனுடைய வாழ்க்கையில அவனுடைய வீழ்ச்சிக்கான 5 காரணங்களை நான் வேகமாக உங்கள் மத்தியில் பட்டியலிட விரும்புகிறேன். இந்த அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்தில் பேதுரு அதை குறித்து அழகாக எழுதுகிறார். நான் எல்லாத்தையும் விரிவாக பேசுறது நேரம் இல்லை, பாயிண்டை மட்டும் சொல்கிறேன், கவனிங்க. முதலாவது காரியம், யூதாசனுடைய வீழ்ச்சிக்கான முதலாவது காரியம், அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் நீங்கள் 16ஆம் வசனம் 17ஆம் வசனம் இந்த 2 வசனங்களை வாசிப்பீர்களேயானால், சகோதரரே, வாசிங்க. சகோதரரே, இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டின யூதாசை குறித்து பரிசுத்த ஆவி தாவீதின் வாக்கினால் முன் சொன்ன வேத வாக்கியம் நிறைவேற வேண்டியதாய் இருந்தது. அவன் எங்களில் ஒருவனாக எண்ணப்பட்டு இந்த ஊழியத்திலே பங்கு பெற்றவனாய் இருந்தான். நல்லா கவனிங்க. பேதுரு சொல்றாரு, இந்த யூதாஸ் எப்படிப்பட்டவனா? அவன் எங்களில் ஒருவன். எங்களில் ஒருவன். நாங்கள் யார்? இயேசுவால் ராம் முழுவதும் ஜெபம் பண்ணி இயேசுவோடு கூட இருக்கவும், இயேசுவை போல வாழவும், அவரை போல ஊழியம் செய்வோம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் நாங்கள். அல்லேலூயா. இயேசுவினுடைய அதிகாரத்தை பெற்றவர்கள், இயேசுவோடு கூட சிங்காசனத்தில் இருந்து ஆளுகை செய்யும்படி கர்த்தர் எங்களை தெரிந்து கொண்டார். எங்களை ஒரு விசேஷித்த ஒரு ஐக்கியத்திற்குள்ளே ஆண்டவர் எங்களை வைத்தார். அவன் எங்களில் ஒருவன். அவன் எங்களில் ஒருவன். ஆனால் 16ஆம் வசனத்தில் இயேசுவை பிடித்தவர்களுக்கு வழிகாட்டியானான். அவன் எங்களில் ஒருவன், அவர்களுக்கு வழிகாட்டியானான். அவர்கள் யார்?
இயேசுவை பிடித்தவர்கள், அவர்களும் கிறிஸ்தவர்கள் தான், அவர்களும் தேவனை வணங்குகிறவர்கள் தான், பிரதான ஆசாரியர்கள் தான், அவர்கள் பரிசேயர் தான், சதிசேயர் தான், அவர்களும் இயேசுவோடு கூட இருந்தவர்கள் தான். ஆனால் அவன் எங்களில் ஒருவன், நாங்கள் விசேஷமானவர்கள், ஆனால் அவன் அவர்களுக்கு வழிகாட்டியானான். இந்த யூதாசினுடைய முதல் வீழ்ச்சிக்கான காரணம் என்னவென்றால், முதலாவது அவனுடைய தவறான ஐக்கியம். தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஐக்கியத்தை விட்டு வேறொரு ஐக்கியத்தை அவனாக தெரிந்து கொண்டான். எனக்கு அருமையான தேவ ஜனமே, கர்த்தர் இந்த பூமியில நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் நம்மை ரட்சித்திருக்கிறார். நம்மை ஒரு சபையாய் இந்த ட்ரினிட்டி பேராலயத்தில் நம்மை ஐக்கியமாய் வைத்திருக்கிறார். இது தேவன் நமக்கு கொடுத்த ஒரு ஐக்கியம். ஆனால் குடும்பம் தேவன் நமக்கு கொடுத்த ஐக்கியம். இப்படிப்பட்ட உறவுகள் தேவனால் நமக்கு ஏற்படுத்தப்பட்ட ஐக்கியம். தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஐக்கியத்தை விட்டு வேறொரு ஐக்கியத்தில் நாம் இணைவோமையானால் அங்கேதான் நம்முடைய வீழ்ச்சி ஆரம்பமாகிறது, அங்கேதான் நம்முடைய பின்மாற்றம் ஆரம்பமாகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுத்த ஐக்கியம் ஒருவேளை அது பலவீனப்பட்டிருக்கலாம், ஒருவேளை அந்த ஐக்கியத்தில் பலவிதமான குறைகள் இருக்கலாம், ஆரம்ப காலத்தில் இல்லாத போல இருக்கலாம். ஆனால் தேவன் எனக்கு கொடுத்த ஐக்கியத்தில் 1000 பிரச்சனைகள் இருந்தாலும், 1000 குறைகள் இருந்தாலும், 1000 சூழ்நிலைகள் இருந்தாலும், இது தேவன் எனக்கு கொடுத்த ஐக்கியம் என்கிறதுல உறுதியாய் யார் யார் இருப்பீர்களே ஆனால் அவர்கள் தான் கடைசி வரை தன்னுடைய ரட்சிப்பை காத்துக்கொள்ள முடியும், இயேசுவை போல வாழ முடியும், இயேசுவுக்காக ஜீவிக்க முடியும். ஐக்கியத்தை விட்டுட்டோம்னா அவ்வளவுதான், நம்ம கதை முடிஞ்சு போச்சு. அவன் எங்களில் ஒருவன் அவர்களுக்கு வழிகாட்டியானான். வேறொரு ஐக்கியத்தில் போய் சேர்ந்துட்டான். இயேசுவை விற்கிறவர்கள் அவர்கள், இயேசுவை விலைக்கு வாங்குகிறவர்கள் அவர்கள். ஆனா வேற ஒரு ஐக்கியம். எனக்கு அருமையானவர்களே, நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் இல்லை. கல்யாணத்தில் வேற ஒரு ஐக்கியத்தில் போயிடக்கூடாது, அவிசுவாசியோட பங்கு பெற்றக்கூடாது. தேவன் நம்மை வேறு பிரித்திருக்கிறார். விசுவாசிக்கு அவிசுவாசிக்கு ஏது சம்பந்தம், ஏது ஐக்கியம்? சிம்சோனுடைய வாழ்க்கை பிறந்தது முதல் அவனுடைய வாழ்க்கையிலே மிக உன்னதமான நிலைமை சிம்சோன் அடைந்திருந்தான். உன்னத பலன் அவன் மேல் இருந்தது. ஆனால் தவறான ஐக்கியம் அவன் வாழ்க்கையை குருடாக்கி செத்தே சாகே அடித்து விட்டது அவனை. தவறான ஐக்கியம். எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில இளைய மகனுடைய வாழ்க்கை நாம் அறிந்திருக்கிறோம். தவறான ஐக்கியம் அவனுடைய வாழ்க்கையில பன்றியோடு பன்றியாய் போக வேண்டிய கட்டாயத்திற்குள்ளே தள்ளப்பட்டான். சாலமோனுக்கு பிறகு ரெகொபெயாமை கர்த்தர் ராஜாவாய் ஏற்படுத்தினார். ஆனால் தவறான ஐக்கியம் அவனுக்கு பிறகு அவனுடைய சாம்ராஜ்யமே இரண்டாக பிரிக்கப்பட்டது. இப்படி வேதத்தில் அநேக தவறான ஐக்கியத்துள்ளவர்கள் மூலமாக நடந்த அவமான காரியங்கள், மோசமான சூழ்நிலைகளை வேதத்தில் நாம் வாசிக்க முடியும். எனக்கு அருமையானவர்களே, இந்த ராத்திரி வேளையிலே பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு பேசுகிறார். தேவன் கொடுத்த ஐக்கியத்திலே உறுதியாக இருக்க நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இது கர்த்தர் எனக்கு கொடுத்த ஐக்கியம். அப்படி சொல்ல முடியுதா? நீங்க அமைதியா இருக்கிறத பார்த்தா ஒரு ரெண்டு மூணு இடத்துல தான் அல்லேலூயா ஏதாவது வருது. இது கர்த்தர் எனக்கு கொடுத்த ஐக்கியம்ன்றதுல உறுதியா இருக்கிறீங்களா? அப்பா இப்போதான் கொஞ்சம். ஆமா, உங்க குடும்பம், மனைவி, கணவன், பிள்ளை, இது கர்த்தர் எனக்கு கொடுத்ததுன்றதுல உறுதியா இருக்கிறீங்களா? பின்னால சில பேருடைய கை உயரலைன்னு எனக்கு கண்ணு தெரியுது. இந்த குடும்பம், இந்த மனைவி கர்த்தர் எனக்கு கொடுத்தது, இந்த கணவர் கர்த்தர் எனக்கு கொடுத்தார், இந்த பிள்ளைகள் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட பிள்ளைகள், அதுல உறுதியா இருக்கிறீங்களா? ஹல்லேலூயா. தேவன் கொடுத்த ஐக்கியங்க. பிரச்சனை இருக்கும், போராட்டம் இருக்கும், பலவிதமான கசப்பு இருக்கும், கஷ்டம் இருக்கும், வேதனை இருக்கும், துன்பம் இருக்கும். அதில் கர்த்தர் நமக்கு நல்லவராக இருப்பார். ஆமென். அது ஐக்கியத்தை விட்டுறவே கூடாது. இந்த ராத்திரி வேளையில் ஒரு வேளை ஆன்லைனில் இதை நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம். குடும்பத்தை உடைக்கிறவன் சாத்தான். தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஐக்கியத்தை உடைக்கிறவன் பிசாசு. அவனுக்கு இடம் கொடுத்து இந்த மனைவி எனக்கு தேவையில்லை, இந்த கணவன் எனக்கு தேவையில்லை, இந்த பிள்ளைகள் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி ஒதுக்கி விட்டில்லை. ஆனால் உங்களுடைய வீழ்ச்சி ஆரம்பமாகிறது என்று அர்த்தம். உங்களுடைய வீழ்ச்சி ஆரம்பமாகிறது. அது மாமனாரா இருக்கலாம், மாமியாரா இருக்கலாம், நாத்தனாரா இருக்கலாம், கொழுந்தனாரா இருக்கலாம். எல்லா நாரும் போட்டு ஒன்றா கட்டி இருந்தால் தான் அது நல்ல குடும்பம். நார் நாராக அது பிஞ்சு கிடந்துச்சுன்னா
சொல்லுங்க, எல்லா நாரும் என்ன செஞ்சுருக்கணும்? சேர்த்து போட்டு கட்டி ஒரே ஐக்கியத்தில். அது அப்படி பிரச்சனை இருக்க தான் செய்யும். ஆமேன் போட்டு இந்த காதில் வாங்கிட்டு இந்த காதில் வாங்காத மாதிரி என்ன செஞ்சணும்? இது கர்த்தர் எனக்கு கொடுத்த உறவு, கர்த்தர் எனக்கு கொடுத்த ஐக்கியம். அல்லே லூயா, அல்லே லூயா. அந்த எண்ணத்தோடு நீங்கள் இருந்து பாருங்களேன், எண்ணத்தோடு இருந்து பாருங்களேன். அதுதான் இப்போ ஒரு பெரிய பாக்கியம். இன்றைக்கு கர்த்தர் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகளை ஒன்றாக இணைத்து அந்த மனதளவில் முதல்ல ஒன்றா இணைங்க. அப்போ தான் திருவிருந்தில் நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பங்கெடுக்க முடியும். சரியா? கணவர்கிட்ட பல நாட்களாக பேசாமல், மனைவி கிட்ட பல நாளாக பேசாமல் திருவிருந்தில் பங்கெடுத்து என்ன பிரயோஜனம்? என்ன பிரயோஜனம்? யூதாஸ் மாதிரி ஆயிடுவோம். யூதாச மாதிரி நீ திருவிருந்து எடுப்ப. யூதாசன் திருவிருந்து எடுத்தான். கணவனோட பேசாமல், பிள்ளைகளோட பேசாமல், மாமியாரோட பேசாமல், இப்படிப்பட்ட உறவு தேவன் என கொடுத்த உறவு. தேவன் கொடுத்த சபையில விரோதம் இருந்துடக்கூடாது. ஊழியர்காரரோடு, குடும்பத்தோடு அதிக ஐக்கியம் நமக்கு முக்கியம். ஆமென், ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்படி இல்லாம திருவிருந்தில் பங்கெடுத்தீங்கன்னா நீங்களும் ஒரு யூதாஸ் காரியத்து தான். ஆண்டவர் இந்த நாட்களில் கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. கசப்பான வேற நம்ம விட்டு புடுங்கி எடுப்பாராக. ஆமென். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை நீங்கள் வாசிப்பில்லை. ஆனால் எபிரேயர் 12 ஒருவனும் தேவனுடைய கிருபையை இழந்து போகாதபடிக்கு யாதொரு கசப்பான வேர் உங்களில் முளைத்தெழும்பி கலகம் உண்டாக்குகிறதினால் அநேகர் தீட்டுப்படாதபடிக்கு. கசப்பு வேர், அது உள்ள இருக்கும், மறைஞ்சிருக்கும், தெரியாது. கசப்பு எப்படி இருக்கும்? பிரைஸ் லார்ட் பாஸ்டர்னுவோம், பிரைஸ் லார்ட் சிஸ்டர்னுவோம். ஆனால் என்ன எப்படி இருக்கும்? அது வேறு மறைஞ்சிருக்கும். பிரைஸ் லார்ட் பிரதர்ன்னு சொல்லிவிட்டு டருன்னு போய் கிழிச்சிடக்கூடாது வெளில போய். உண்மையாக கசப்பு இருக்கு, அது மறைஞ்சிருக்கும், அது மறைஞ்சிருக்கும். அது வேறு, அது முளைத்தெழும்போம். அது என்ன செஞ்சிடும்னா முதல்ல கிருபை இழக்க பண்ணிடும். யாதொரு கிருபை இழந்து போகாதபடிக்கு. அப்படி தானே வாசிக்கிறோம், கிருபையை இழந்து போகாதபடிக்கு. ஆமாம். இன்னொன்று, அது கலகத்தை உண்டாக்கும். கசப்பு உள்ளா இருந்துச்சுன்னா கலகத்தை உண்டாக்கும். மூணாவது, நம்மளை தீட்டுப்படுத்திடும். என்ன செஞ்சிடும் சொல்லுங்க? நம்மளை என்ன செஞ்சிடும்? வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தை நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா, தீட்டு உள்ளது ஒன்றும் அதில் பிரவேசிக்க முடியாது. எதுல? பரலோகத்தில். யார் போக முடியாது பரலோகத்தில்? தீட்டுள்ளது ஒன்றும் அதில் பிரவேசிப்பது இல்லை. தீட்டு யாரு? தீட்டு போட்டவனா யாரு? யாருக்குள்ள கசப்பு இருக்க ஒரு ஆள் மேல அவன் தீட்டுப்பட்டவன், அவன் தீட்டுப்பட்ட ஆளு. தீட்டு உள்ளது பரலோகத்துக்கு போக முடியாதுங்க. கர்த்தர் எனக்கு கொடுத்த ஐக்கியம் என்பதை உணர்ந்து அதை சரி செய்து கொண்டு அதுல வாழணும். அவங்க தான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். கர்த்தர் எனக்கு கொடுத்த சபை, கர்த்தர் எனக்கு கொடுத்த குடும்பம், கர்த்தர் எனக்கு கொடுத்த பிள்ளைகள், கர்த்தர் எனக்கு கொடுத்த மாமனார் மாமியார், கர்த்தர் எனக்கு கொடுத்த ஆசீர்வாதங்கள், இந்த உறவுகள் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட ஒரு ஐக்கியம் இது. அவன் எங்களில் ஒருவன், எங்களை விட்டுட்டு அவர்களுக்கு வழிகாட்டி ஆனான். இரண்டாவது, இந்த யூதாஸ் காரியத்தை செய்த தவறு என்ன அப்படின்னா, 18ஆம் வசனத்தை நீங்க வாசி பாருங்க. அநீதத்தின் கூலியினால் அவன் ஒரு நிலத்தை சம்பாதித்தான். என்ன செஞ்சானா? அநீதத்தின் கூலி. இந்த அநீதத்தின் கூலினா என்ன அப்படின்னா, இயேசுவோடு கூட இருக்கும்படி அழைக்கப்பட்டவன், இயேசுவாலே பிழைக்கப்பட்டவன், இப்ப இயேசுவை விற்று பிழைக்க பார்க்கிறான். அதான் அநீதத்தின் கூலி. இயேசுவை 30 வெள்ளிக்காசுக்கு விலை பேசுறான். இயேசுவை என்ன செய்யறான் சொல்லுங்க? விலை பேசுறான், விலை பேசுறான். இயேசுவுக்கு, இயேசுவால வாழ வேண்டியவன் அவன். இயேசுவை விற்று பிழைக்க பார்க்கிறான். இயேசுவுக்கு விலை மதிக்க முடியாத இயேசுவை அவன் விலை பேசுகிறான், விலை பேசுகிறான். நீங்க அவன் ஏற்கனவே சொல்லியிருக்கான் யோவான் 12:6 அவன் திருடனானபடியிலான ஆண்டவர் சொல்றாரு. ஏன்னா ஆண்டவருடைய பாதத்தில் அந்த தைலத்தை உடைத்து ஊற்றின பொழுது இதை விற்று தரித்திரர் கொடுக்கலாமே என்று சொல்றான். இதை விற்று என்ன செய்யலாம்?
தரித்திர கொடுக்கலாமே, 300 பணத்துக்கு விற்கலாமே. ஒரு சாதாரண பாதத்தில் ஊற்றுகிற ஒரு தைலத்துக்கு 300 பணம் விலை பேசுகிறவன் இயேசுவுக்கு 30 வெள்ளி காசு பேசுகிறான். எத்தனை காசு? எத்தனை காசு? 30. ஒரு அடிமையின் விலை. இயேசுவுக்கு அடிமையாக இருக்க வேண்டியவன் அவரை அடிமையாக்குகிறான். விலையேற பெற்றவரை விலை பேசுகிறான். அவரால் பிழைக்க வேண்டியவன் அவரை விற்று பிழைக்க பார்க்கிறான். இதுதான் அநீதத்தின் கூலி. என கருமையானவர்களே, இயேசு கிறிஸ்து நம்ம கொடுத்த ரட்சிப்பும், இயேசு கிறிஸ்து நம்ம கொடுத்த அபிஷேகமும், இயேசு கிறிஸ்து தம்முடைய இரத்தத்தினாலே சம்பாதித்த சபையும் எந்த காரணத்தை கொண்டும் எந்த காரியத்திற்கும் நாம் விற்றுவிட முடியாது. அவருடைய ஐக்கியத்தை இழக்க முடியாது, அபிஷேகத்தை இழக்க முடியாது, ரட்சிப்பை இழக்க முடியாது, ஆராதனை விட முடியாது. எல்லாவற்றை காட்டிலும் இயேசுவினுடைய சமூகம், இயேசு நமக்கு விலையேற பெற்றவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம்மையே அவர் விலையேற பெற்றவனாய் மாற்றி இருக்கிறாரே. அவரை போய் விலை பேச முடியுமா? இயேசுவுக்காக, ஸ்காலர்ஷிப்புக்காக இயேசு விட்டுற முடியுமா? கிறிஸ்தவன் நம்ம இதில் போட்டுட்டோம்னா, ஸ்காலர்ஷிப் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்கன்னா, ஸ்காலர்ஷிப்புக்காக இயேசுவை மறுதலிக்க முடியுமோ? மறுதலிக்க முடியுமா? ஏதோ ஒன்று மதம் மாறிட்டோம், ஆனால் சர்டிஃபிகேட்டில் என்ன இருக்கும்? யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க, யோசிச்சு பாருங்க. அநீதத்தின் கூலி நமக்கு தேவையில்லை. ஒத்துக்கிறீங்களா? அதெல்லாம் நடைமுறையில் சாத்தியம் வராது பாஸ்டர். நீங்கள் மட்டும் பேசிட்டு போயிடுவீங்க, நாங்கள் சந்ததியாக கஷ்டப்படணும்னு நினைக்கிறீங்களா? இயேசுதான் நமக்கு பிழைப்பு. ஆமென், ஆமென். என்னை கண்டார், அவர் என்னை கண்டார், உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார், கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கருத்தாய் காத்து கொண்டார். இயேசு என் ஜீவன், இயேசு என், அந்த பாட்டை போடுங்க. இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். நல்லா போய் பேசுவோம் பாட்டில். கிறிஸ்தவன் பொய் புழுவுறதுல 1ஆம் நம்பர். பாட்டு போட சொன்னீங்கன்னா, இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம், என்னை கண்டார், அவர் என்னை கண்டார், உள்ளங்கையில் என்னை வரைந்து கொண்டார், கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்து கொள்வார், கண்ணுக்குள்ளே என்னை வைத்து கடைசி வரைக்கும் காத்து கொள்வார். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். இயேசு என் தேவன், இயேசு என் ஜீவன், இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். உண்மையாவா? 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 இயேசுவால பிழைக்க வேண்டிய நாம் எந்த ஒரு காரணத்தை கொண்டு இயேசு வித்துறக்கூடாது. இயேசுவை இழக்க முடியாது. ஆமென். எல்லாம் சரியாயிரும், இப்போ வந்துட்டு அப்புறமேட்டி போயிருன்றுவாங்க. அதுக்கெல்லாம் இணைஞ்சிடக்கூடாது. இயேசுதான், இயேசுதான் சொல்லுங்க, இயேசுதான். கையை உயர்த்தி சொல்லுங்க பின்னால, இயேசுதான், இயேசுதான். சத்தமா சொல்லுங்க, இயேசுதான். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுதான் எனக்கு எல்லாம் எல்லாம். ஆமென். இவன் பாருங்களேன், இவனுக்கு என்ன ஒரு பாக்கியம் இவனுக்கு கிடைச்சது. இந்த யூதாஸுக்கு இயேசுவை வித்துட்டானே, இயேசுவை வித்துட்டாங்க. இயேசுக்கு விலை பேசுகிறாங்க, இயேசுக்கு விலை பேசுகிறான். இன்னைக்கு நிறைய பேர் ஊழியங்கள் விலை பேசப்படுகிறது. கிருபை வரங்கள் விலை பேசப்படுகிறது. இயேசுவை விலை பேசுறோமோ? இயேசு விலை மதிக்க முடியாதவர். அவர் ஒருத்தரும் வாங்க முடியாது.
அவர் விற்கவும் முடியாது. ஆமென், அல்லேலூயா. அவன் திருடனானபடியினாலே என்று வாசிக்கிற பண ஆசை அவன் கண்ணை மறைச்சிட்டுங்க. 1 தீமோத்தேயு 6:10 வாசிக்கிறான், பண ஆசை என்ன எல்லா தீமைக்கும் வேர் வேர் வேர். அவனுக்கு வந்த பண ஆசை இயேசுவின் மீது கொண்டிருந்த அன்பையே மேற்கொண்ட வச்சிருச்சு பாருங்களேன். இயேசுவின் மீது இருக்கிற அன்பு பண ஆசை மேற்கொண்டு விட்டது. இன்னைக்கு அநேகருடைய விசுவாசிகளுடைய வாழ்க்கையிலையும் அப்படிதான். பண ஆசைதான் சபைக்கு வராமல் தடுக்க வைக்கிறது. பண ஆசைதான் வேறொரு ஐக்கியத்தை தேட வைக்கிறது. பண ஆசைதான் சத்தியத்தில் நிலைநிற்க முடியாமல் தடுமாற வைக்கிறது. பண ஆசைதான் விலையேற பெற்றவரையே விலை பேச வைக்கிறது. பண ஆசை, பண ஆசை அது வேர். யூதாசினுடைய வீழ்ச்சிக்கு காரணம் அவன் வாழ்க்கையில் இருந்த பண ஆசை. அல்லேலூயா. ஆண்டவரிடத்தில் கேட்கணும், ஆண்டவரே எக்காரணத்தை முன்னிட்டும் நான் அம்மா விட்டுற மாட்டேன், நான் அம்மா வித்துறவும் மாட்டேன், எக்காரணத்தை முன்னிட்டோம். ஆமென். மூன்றாவது லூக்கா 22ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா, லூக்கா 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தில், அப்பொழுது 12 ஒருவனாகிய ஸ்காரியோத் என்னும் மறுபேர் கொண்ட யூதாசுக்குள் சாத்தான் புகுந்தான். சாத்தான் புகுந்தான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு வசனம் என்ன தெரியுமா? இவன் இயேசுவோடு கூட இருந்தவங்க, இவன் இயேசுவால ஜெபம் பண்ணி அழைக்கப்பட்டவங்க, தெரிந்து கொள்ளப்பட்டவன். இவனுக்கு அதிகாரம் கர்த்தர் கொடுத்தார், அன்பு செலுத்தினார், பொறுப்பு கொடுத்தாரு. இயேசுவினுடைய சிநேகிதன் என்று அழைக்கப்பட்டவன். ஆனா சாத்தானுக்கு இடம் கொடுத்தான் பாருங்க. சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். சாத்தான் அவனுக்குள்ள சொல்லுங்க. சாத்தான் எந்த இடத்துலையும் வருவாங்க. நீங்கள் இயேசுநாதர் கூடயே இருந்தாலும் நம்மளை கவுக்கிறதுக்கு அவனால் முடியும். இந்த கடைசி நாட்களில் நீங்கள் திருவிருந்தில் பங்கெடுக்க வந்திருக்கிற நாம் சாத்தானுக்கு இடம் கொடுத்துருக்குறோமா? சாத்தானுக்கு இடம் கொடுத்துருக்குறோமா? சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். ஏதேன் தோட்டத்தில் அவன் புகுறான். ஏதேன் தோட்டத்தில் அவன் வரவே கூடாது. ஏன்னா ஆதாமுக்கு ஏவாளுக்கு ஆண்டவர் 2 காரியம் கொடுத்தார். ஒன்று நீங்கள் பண்படுத்தணும், ரெண்டாவது தோட்டத்தை என்ன செய்யணும்? காக்கணும், தோட்டத்தை பாதுகாக்கணும். அப்படின்னா என்ன அர்த்தம்? தோட்டத்துக்கு ஒரு தீமை வரும்ன்றதை அவர் சொல்லியிருந்தார். தோட்டத்துக்குள்ளே என்ன வரும் சொல்லுங்க? தோட்டத்துக்குள்ளே தீமை வர வாய்ப்பு உண்டு. நீ ஏதேன் தோட்டத்தில் இருந்தாலும் உனக்கு என்ன வர வாய்ப்பு உண்டு? நீ சபையில் இருந்தாலும், நீ ரட்சிக்கப்பட்டிருந்தாலும், நீ அபிஷேகம் பெற்றிருந்தாலும், நீ ஊழியம் செய்தாலும் உனக்கு தீமை வர வாய்ப்பு உண்டு. அதான் சொன்னார் ஆதாம்கிட்டையும் ஏவாள்கிட்டையும், நீ தோட்டத்தை பண்படுத்தணும்பா, தோட்டத்தை காக்கணும். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை நீங்க வாசி பார்த்தீங்கன்னா, ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதா இருந்தது. சர்ப்பம் என்ன விலங்கு? சர்ப்பம் என்ன விலங்கு? சரி, சர்ப்பம் என்ன ஜீவன்? இப்படி சொன்ன சொல்றீங்களா பாப்போம். ஊர்ந்து போறதா? ஐயோ ஐயோ. காட்டு விலங்கு. வெரி குட். காட்டு விலங்கு. அதில் அப்படி தானே போட்டிருக்கு. அது ஊர்ந்து போகிறதெல்லாம் ரைட்டு தான், ஊர்ந்து தான் போவோம். அப்புறம் சர்ப்பம் என்ன விலங்கு? சகல காட்டு ஜீவன்களை பார்க்கிலும் சர்ப்பம். அப்போ காட்டு விலங்குக்கு தோட்டத்தில் என்ன வேலை? அப்போ யார் விட்டது? சொல்லுங்க சத்தமா சொல்லுங்க. விட்டது யாரு? காக்க சொன்னாரே, காத்தானவன். காட்டுல வாழ வேண்டிய சர்ப்பம் எங்க வருது? தோட்டத்துக்குள்ள வந்திருக்க. சபை என்பது ஒரு தோட்டம், குடும்பம் என்பது ஒரு தோட்டம், உங்களுடைய ஜீவியம் என்பது ஒரு தோட்டம். இந்த தோட்டத்துக்குள்ள சத்துரு விட முடியுமோ? சாத்தான் நுழைய பார்ப்பான். தவறான சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். யோசிச்சு பாருங்க. சாத்தான் டக்குன்னு புகுற மாட்டாங்க. அதாவது 4 ஸ்டெப் இருக்குது. நான் பாவத்துக்கு 4 ஸ்டெப் இருக்கிற மாதிரி 119 இல்லை, நான் அப்புறமாட்டி சொல்கிறேன். பாவத்துக்கு 4 ஸ்டெப் இருக்கிற மாதிரி
இந்த சாத்தான் நமக்குள்ள நுழையிறதுக்கும் 4 ஸ்டெப் இருக்குது. ஒன்று, சாத்தான் முதல்ல அவனை ஏவினான் அப்படின்னு வாசிக்கிறோம், ஏவினான். அப்புறம் சாத்தான் அவனை தூண்டினான் அப்படி இருக்கு. சாத்தான் அவனை யோவான் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துக்கு வாசி பார்த்தீங்கன்னா, யோவான் 13:2 காட்டி கொடுக்கும்படி அவன் இருதயத்தை தூண்டினான். முதல்ல ஏவினான், தூண்டினான், அப்புறம் சாத்தான் அவனுக்குள் புகுந்தான். அப்புறம் சொல்றாரு யோவான் 6:70 சொல்றாரு, 6ஆம் அதிகாரம் 70ஆம் வசனத்தில், உங்களுக்குள் ஒருவன் பிசாசா இருக்கிறான்றாரு. 4 ஸ்டெப்பை சொல்லுங்க பார்ப்போம். 4 ஸ்டெப்பை. முதல்ல ஏவினான், தூண்டினான், புகுந்தான், பிசாசாவே மாட்டான். யார் அவன்? ஏசுநாதர் கூட இருந்தவன். யார் அவன்? ட்ரினிட்டி பேராலயத்தினுடைய விசுவாசிகள்னு சொல்ல மாட்டேன், நீங்கள் இடம் கொடுத்துட்டீங்களான்னு பாருங்கள். நான் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பேச பரிசுத்த ஆவியான உள்ளத்தில் போட்டதுனால பேசுகிறேன். நல்லா கவனிங்க. முதல்ல அவன் புகுந்துட மாட்டான். முதல்ல என்ன செய்வான்? ஏவுவான். நீ எதுக்கு சர்ச்சைக்கு போகிற? என்ன வியாழக்கிழமை நீ போய் என்ன பண்ண போகிற? நாளை காலையில் போ. அதே பிரசங்கியார் நாளை காலையிலே வந்து பிரசங்கம் பண்ணுவார். வெள்ளிக்கிழமை வந்தால் நல்லது, அன்றைக்கி தான் ஏசு சிலுவையில் அரைஞ்ச நாள். இப்படி ஏவுவான். முதல்ல என்ன செய்வான் சொல்லுங்க? இல்லட்டா சொல்லுவான், நான் மட்டும் போயிட்டு வந்துடுறேன், இன்றைக்கி நீ வீட்டில் உட்காரு, நீ நாளைக்கு வா, நாளைக்கு நீ போய் இன்றைக்கி நான் போகிறேன். இப்படி அவன் தூண்டுவான். என்ன செய்வான் சொல்லுங்க? என்னடா நம்ம சொன்னதெல்லாம் அப்படியே சொல்கிறாரேன்றீங்களா? ஏவுவான், தூண்டுவான், அப்புறம் உள்ளார நைஸாக நுழைவான். வேலி அடைக்க வேண்டும். காட்டு பய அந்த சாத்தான், காட்டு சர்ப்பம், காட்டில் வாழ்கிற விலங்கு, இந்த காட்டு பையில தோட்டத்துக்குள்ளே விட்டுட்டு, வீட்டுக்குள்ளே விட்டுட்டு, உள்ளத்தில் விட்டுட்டு நாம் திருவிருந்தில் தைரியமாக பங்கெடுக்க வந்திருக்கிறோமே. பாஸ்டர் எனக்கு வேணாம், நான் இப்படியே ஓடி போடுறேன்றீங்களோ? ஆண்டவருக்கு இடம் கொடுக்க, அதுக்கு தான் இடம் கொடுக்கணுமே ஒழிய சாத்தானுக்கு இடம் கொடுத்துடக்கூடாது. அல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய உள்ளந்தரியங்களை அறிந்திருக்கிறாருங்க. நம்முடைய பலவீனத்தை அறிவார். ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவர் நான் இதில் பலவீனம், நான் விட்டுட்டேன், நான் இந்த சூழ்நிலைக்குள்ளே இருக்கிறேன், நான் இந்த 4 ஸ்டெப்பில் எதில் இருக்கிறேன்னு எனக்கே கண்டுபிடிக்க முடியல. நான் ஏவுற நிலைமையில் இருக்கிறேன், தூண்டுற நிலைமையில் இருக்கிறேன்னா, உள்ளே இருக்கிறானா, இல்லட்டா என்னையே பிசாசாக மாற்றி வச்சுருக்கிறானா. சில பேர் பிள்ளைகளே திட்டுவாங்க, பிசாசு பிசாசு, அங்கே பார் பிசாசு பிசாசுன்னு. எப்படி? கணவனை பார்த்து பிசாசும், மனைவியை பார்த்து பிசாசும். பிசாசாவே மாறிடக்கூடாது. யூதாசே இயேசுநாதர் கூட இருந்தவன் பிசாசாவே மாறிட்டாங்க. இந்த கடைசி நாட்களில் அநேகருடைய வாழ்க்கை அப்படி மாற சத்துரு பிரயாசப்படுகிறான். ஆனால் கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில் நம்மளை சுத்திகரிக்க இறங்கி வந்திருக்கிறார். நம்மளை பரிசுத்தப்படுத்த அவர் இறங்கி வந்திருக்கிறார். அல்லேலூயா. யோபு தேவ சந்நிதியில போய் யோபுவுக்காக பேசுறான் பாருங்க. எங்க போய் நிற்கிறான் பாருங்க? தேவ சந்நிதியில போகிறான். தானியேலுடைய ஜெபத்தை தடுப்பதற்காக வானம் மண்டலங்களிலே கிரியை செய்கிறான். ஆமென். பாருங்க, யூதாசனுடைய வாழ்க்கையை கெடுப்பதற்கு அவனுக்கு உள்ளே பிரவேசிக்கிறான். சாத்தான் எப்படி வேணாலும் வருவான். அதனால தான் அவனுக்கு எச்சரிக்கையாக இருங்கன்னு ஆண்டவர் சொல்கிறார். பிசாசின் தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. சாத்தானுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. இந்த கடைசி நாட்களில் அவன் தந்திரம் என்னன்னு தெரியணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 4வது, நான் டைம் ஆயிடுச்சு வேகமாக சொல்கிறேன். 4வது அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை நீங்கள் வாசி பார்த்தீங்கன்னா, அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம், இது எருசலேமில் உள்ள குடிகள் யாவருக்கும் தெரிந்திருக்கிறது. என்ன தெரிந்திருக்குது? இவன் தான் காட்டி கொடுத்துட்டான். இவன் சாட்சி கட்டு போச்சுங்க. யூதாசினுடைய 4வது காரியம், அவன் தேவனுக்காக இயேசுவுக்காக சாட்சியா வாழ வேண்டியவன். எருசலேம் குடிகள் யாவருக்கும், இவன் வேறொரு ஐக்கியத்தில் போய் சேர்ந்தான், அநீதத்தின் கூலியை பெறுவதற்காக இயேசுவை விற்றான் என்று எருசலேம் குடிகள் யாவருக்கும் தெரியும்படி சாத்தான் அவனை ஏவினான், தூண்டினான், புகுந்தான், பிசாசாய் அவன் மாறிவிட்டான் என்று சொல்லி
எருசலேம் குடிகள் யாவருக்கும் அவன் சாட்சியே கெட்டு போகிற அளவுக்கு அத்தனை பேருக்கு தெரிந்து விட்டது. யோசிச்சு பாருங்க, நீங்க உங்க சாட்சியை காத்து கொண்டிருக்கிறீங்களா? தேவன் நம்ம கொடுத்த சாட்சியை, தேவன் நம்ம கொடுத்த இந்த வாய்ப்பை எங்கேயோ இழந்து போய் விட்டோமோ? தேவன் நம்ம கொடுத்த இந்த சாட்சியுள்ள வாழ்க்கையை இழந்து போயிருக்கிறோமோ? இந்த ராத்திரி வேளையில் நம்முடைய இருதயத்தை சீர்தூக்கி பாருங்க. சாட்சி இழந்துடக்கூடாது. ஆமென். சாட்சி இழந்தக்கூடாது. சாட்சி சொல்றது வேற, சாட்சியா வாழ்றது வேற, சாட்சி தேவனிடத்திலிருந்து பெறுவது என்பது வேற. முதல்ல சாட்சி சொல்லணும். ஆண்டவர் செய்த நன்மைகளை சாட்சியா வாழணும். தேவனே நம்மை குறித்து சாட்சி சொல்லணும். எபிரேயர் 11ஆம் அதிகாரம் முழுவதும் தேவன் அவர்களை குறித்து கொடுத்த சாட்சியை தான் நாங்கள் வாசிக்கிறோம். அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாகவே கர்த்தருக்கு பிரியமானவன் என்று சாட்சி பெற்றான். ஏனோக்கை குறித்து வாசிக்கிறோம். காயினுடைய பலியிலும் ஆபேனுடைய பலி மேன்மையானது என்று கர்த்தரே அவனை குறித்து சாட்சி கொடுக்கிறார். அது சாட்சி தேவனிடத்திலிருந்து பெற வேண்டும். எனக்கு அருமையானவர்களே, இந்த யூதாசினுடைய வாழ்க்கை எருசலேம் குடிகள் யாவருக்கும் அவனுடைய சாட்சி கெட்டு போய்விட்டது. சாட்சி கெட்டு போய்விட்டது. நம்முடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியம். சாட்சியா வாழ்றோமா? நம்மளை குறித்து என்ன சொல்றாங்க ஜனங்க? நம்மளை குறித்து அக்கம் பக்கத்தில் உள்ளவங்க என்ன சொல்றாங்க? இயேசு அப்பப்ப கேட்பாரு, ஜனங்கள் என்னை யார் என்று நினைக்கிறார்கள், என்னை குறித்து என்ன நினைவு இருக்கிறது? நம்மளாம் அப்படி கேட்டால் என்ன சொல்லுவாங்க? சொல்லுங்க பார்ப்போம். ஒரு லிஸ்டே போடுவாங்க நம்மளை பற்றி. அப்படி தானே? புருஷன்கிட்ட போய் கேளுங்க மனைவியை பற்றி, அல்லது புருஷனை பற்றி மனைவிகிட்ட கேளுங்க. நம்மளை குறித்து என்ன சாட்சி சொல்கிறாங்க? நம்ம பிள்ளைங்க நம்மளை பற்றி என்ன சொல்கிறாங்க? என்னை பற்றி என்னப்பா நினைக்கிற? அப்படி கேட்கணும். அப்பப்போ மனைவிகிட்ட கேட்கணும், பிள்ளைகள்கிட்ட கேட்கணும். என்னை யார் நினச்சிட்டு இருக்கிற? அப்படி கேட்கக்கூடாது. அப்படி கேட்கக்கூடாது. என்னை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிற? நான் எப்படி இருக்கிறேன்? இயேசுவை பற்றி என்ன நினைச்சாங்க சொல்லுங்கள்? அவர் உண்மை எரேமியா என்றும் எலியா என்றும் தீர்க்கதரிசியில் ஒருவர் என்றும் மேசியா என்றும் இப்படி தான் பார்க்குறாங்க. தீர்க்கதரிசின்னு சொல்கிறாங்க, மேசியான்னு பார்க்குறாங்க. அவர் எலியாவை போல வைராக்கியமாக இருந்தார்னு பார்க்குறாங்க, எரேமியாவை போல கண்ணீரினால் நிரப்பப்பட்டவர் என்று பார்க்குறாங்க. அப்படி தான் ஜனங்கள் அவரை பார்த்தாங்க. நம்மளை எப்படி பார்க்குறாங்க ஜனங்க? நம்முடைய சாட்சி என்ன? சபையில் நம்மை குறித்த சாட்சி என்ன? நம்முடைய போதகர் நம்மை குறித்து என்ன சாட்சி கொடுக்க முடியும்? இந்த நாளில் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு இரக்கம் செய்வாராக. ஆமென். ஐந்தாவது ஒன்று சொல்லிட்டு நான் முடிக்க போகிறேன். அதன் பிறகு நாம் திருவிருந்து ஆராதனையில் பங்கெடுக்க போகிறோம். பாதம் கழுவி திருவிருந்து ஆராதனையில் தேவனுடைய சமூகத்தில் முதலாவது நம்மை சுத்திகரிக்க நம்மை ஒப்பு கொடுத்து, இந்த யூதாசினுடைய சம்பவம் வாழ்க்கை என் வாழ்க்கையில் இருந்துடக்கூடாது ஆண்டவரே. இவ்வளவு குற்றத்தை வச்சுக்கிட்டு அவன் திருவிருந்தில் பங்கெடுத்தான், ஆனால் அவனுடைய முடிவு பரிதாபம். அவன் பெறவாதிருந்தால் நலமாக இருக்குமே அப்படி சொல்கிறார் ஆண்டவர். ஒருவேளை இந்த இடத்துல நீங்கள் அப்படி உட்கார்ந்திருப்பீர்களே, ஆனால் உங்களையும் பார்த்து உங்களுக்கு நேராக இப்படிப்பட்ட வார்த்தை வருமோ? யோசித்து பாருங்கள். ஆண்டவரே, என்னை தயவு செய்து நீர் சுத்திகரிக்கணும். ஐந்தாவது அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் வேதத்தை வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 1:24. எல்லாருடைய இருதயங்களையும் அறிந்திருக்கிற கர்த்தாவே, யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்துக்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும், யூதாஸ் என்பவன் தனக்குரிய இடத்திற்கு போகும்படி இழந்து போன இந்த ஊழியத்திலும், இந்த அப்போஸ்தல பட்டத்திலும் என்னத்தை இழந்தானா? ஊழியத்தை இழந்தான், அப்போஸ்தல பட்டத்தை இழந்துட்டான். தேவன் அவனுக்கு கொடுத்த பெரிய பாக்கியம். ஒரு சபையில் நீங்கள் இருந்து கொண்டு சபைக்காக தேவனுக்காக ஊழியம் செய்வது என்பது ஒரு பெரிய பாக்கியம். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, இந்த பாண்டிச்சேரி பகுதியில் உங்களை நம்பி கர்த்தர் இந்த சபையில் இணைத்திருக்கிறார். இந்த பாண்டிச்சேரி பகுதியில் தேவனுக்காக ஊழியம் செய்யும்படி கர்த்தர் உங்களை வணைந்திருக்கிறார். அதை இழந்துடக்கூடாது. விசுவாச வாழ்க்கை இழந்துடக்கூடாது. அபிஷேகத்தை இழந்துடக்கூடாது. ஊழியத்தை இழந்தான், அப்போஸ்தல பட்டத்தையே இழந்தான். அதனால அவன் வாழ்க்கையில் என்ன தெரியுமா? பல நஷ்டங்கள். தனக்குரிய இடத்தை, அது என்ன இடம்? அது ஆக்கினை தீர்ப்பு, நித்திய நரகம். யூதாசுக்கு என்ன இடம் கிடைச்சிருக்கும் நினைக்கிறீங்க? வேதனை உள்ள இடம்.
அப்போஸ்தலனவன், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், கடைசி வரை இயேசுவினுடைய அன்பை பெற்றவன். ஒருவேளை இந்த இடத்துல நீங்கள் கடைசி வரை இயேசுவின் அன்பை பெற்றதினால் நீங்கள் ஜீவனோடு இருக்கலாம். ஆனால் இந்த வாழ்க்கை எப்படிப்பட்ட வாழ்க்கை என்பதை சீர்தூக்கி பாருங்கள். சகோதரனே, சகோதரியே, கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில் நம்மோடு தெளிவாய் பேசுகிறார். உங்க வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு யோசிச்சு பாருங்க. வாழ்க்கை எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்க. ஓ ஹல்லேலூயா, ரிபாலா சந்தராதியா. அநேகருடைய உள்ளங்களை கர்த்தர் திறக்கிறதை என் ஆவியிலே நான் காண்கிறேன். அநேகருடைய வாழ்க்கையில் உள்ள இறுதி எச்சரிப்பை கர்த்தர் உங்களுக்கு கொடுப்பதை என் ஆவியிலே உணர்கிறேன். ஆண்டவரிடத்தில் உங்களை ஒப்பு கொடுக்கணும், அர்ப்பணிக்கணும். ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிக்கணும். ஆண்டவர் யூதாசுக்கு ஊழியத்தை இழந்தான், அபிஷேகத்தை இழந்தான். 120 பேர் மேல் வீட்டறையில் உட்கார்ந்து அபிஷேகம் பெற்றார்களே, அந்த அபிஷேகத்தை இழந்தான் யூதாஸ். அது மாத்திரமல்ல, 12 சிங்காசனத்திலே நீங்கள் உட்கார்ந்து ஆளுகை செய்வீர்கள் என்று சொன்னாரே, அந்த ஆளுகையை இழந்தான், நரகத்துக்கு போயிட்டான். இயேசுவோடு கூட இருந்தவன் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அவனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம் மோசமான நிலைமைக்குள்ளே அவனை தள்ளிவிட்டது. இயேசு கிறிஸ்துவினுடைய சிலுவைக்கு முன்பதாக ராத்திரியில் கூடி வந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கை அது எப்படிப்பட்ட வாழ்க்கை என்பதை யோசித்து பாருங்கள். எப்படிப்பட்ட வாழ்க்கை? நம்ம ஊழியம் செய்யலாங்க, தசமாங்க கொடுக்கலாம், ஒரு சபைக்கு வரலாம், அந்நிய பாஷை பேசலாம். ஆனால் யூதாசை போல நம்முடைய வாழ்க்கை இருந்துச்சுன்னா, ஒரே ஒரு சம்பவத்தை மட்டும் சொல்கிறேன். ஆண்டவர் பேதுருக்கிட்ட சொன்னார், அவர் அதாவது இவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துச்சு. நீ பெரியவனா நான் பெரியவனா அப்படின்ற பிரச்சனை வந்த உடனே ஏசு என்ன பண்ணார், என்னதான் உபதேசம் பண்ணாலும் இந்த பையலோ மாற மாட்டானோலேன்னு சொல்லிவிட்டு அவர் பாட்டில் துண்டை எடுத்து அறையில் கட்டி அவர் பாத்திரத்தை எடுத்து போய் அவன் காலை பிடிச்சார். அவன் சொல்கிறான், நீர்லாம் என் காலை தொடக்கூடாது, நீலாம் பிடிக்கக்கூடாது. அவர் சொல்கிறார், இல்லைப்பா, நான் உன் பாதத்தை கழுவா விட்டா நீ இடத்துல உனக்கு பார்த்தேன், பங்கு இல்லைப்பா, பங்கு இல்லை. அப்போ என் உச்சந்தலிருந்து கழுவுங்கன்றான். முழுகினவன் பாதத்தை மாத்திரம் சுத்தம் செய்தால் போதும்ன்றார். அது இயேசு அவர்களுக்குள்ளே பிரிவினை இல்லாதபடி இந்த ஒற்றுமையை காண்பிக்க, நீ பெரியவனா நான் பெரியவனா, நான் இப்படி நீ இப்படி அப்படிலாம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லித்தான் இயேசு இந்த பெரிய பாக்கியத்தை ஜனங்கள்கிட்ட சொன்னார். இதை எனக்கு நினைவு கூறுங்கள்னு சொன்னார். இந்த நாளில் கர்த்தர் ஒவ்வொரு மாதமும் இப்படிப்பட்ட சூழ்நிலை நமக்கு இல்லாவிட்டாலும் இந்த நாளில் இப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். இந்த பாதம் கழுவுறது என்பது இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த மாதிரி. இந்த பாதம் கழுவுது என்பது இயேசுவினுடைய தாழ்மை நம்முடைய வாழ்க்கையில் வரணும். எல்லாரும் ஒன்று போலதான், தேவனால் ஏற்படுத்தப்பட்ட ஐக்கியம் என்பதை காண்பிப்பதற்காகத்தான் இந்த பாதம் கழுவி நாம் திருவிருந்திலே பங்கெடுக்கிறோம். நிறைய பேருடைய வாழ்க்கையில் இது தேவன் எனக்கு கொடுத்த ஐக்கியம் இல்லைன்னு மனசில் வந்துட்டா அவங்க இதை செய்ய மாட்டாங்க. இயேசுவினுடைய விலையேறப்பெற்ற ரத்தம் எங்களை ஒன்றாய் இணைத்திருக்கிறது, எங்களை ஒரு குடும்பமாக இணைத்திருக்கிறது. நானும் அவரும் ஒரு ஐக்கியப்பட்டிருக்கிறோம் என்பதை நினைவு கூறதான் இந்த பாதத்தில் நாம் கழுவி இந்த திருவிருந்திலே பங்கெடுக்கிறோம். இது ஒரு பெரிய பாக்கியம். இது தேவன் நம்ம கொடுத்திருக்கிற பாக்கியம். இழந்துராதீங்க. தேவனிடத்தில் ஒரு பெரிய ஐக்கியத்தை இது காண்பிக்கிறது. ஜனங்களுக்குள்ளே இருக்கிற ஒற்றுமையை இது காண்பிக்கிறது. இந்த சபையோடு நான் ஒருமனப்படுகிறேன், சபையினுடைய சட்டத்திட்டங்களுக்கு என்னை நான் கீழ்ப்படுத்துகிறேன். இந்த ஐக்கியம் என்னுடைய ஐக்கியம், என்னுடைய ஒரே குடும்பம் என்பதை காண்பிப்பதற்குத்தான் கர்த்தர் இப்படிப்பட்ட ஒரு பாக்கியமான பாதம் கழுவுற ஒரு தன்மையை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. இது ஒரு சடங்காச்சாரம் போல செய்வது அல்ல. நாங்கள் எங்கள் சபையில் என்ன செய்வோம்னா, ஒருவர் மாற்றி ஒருவர் பாதங்களை கழுவும் போது யார்கிட்டையும் பேச மாட்டோம். இப்போ எழுந்து நீங்கள் போங்கன்னு சொன்ன உடனே தேவ பிரசன்னத்தை காத்துக்கொள்ளணும். கண்ணா பண்ணான்னு அவங்க நல்லா இருக்கியாம்மா, இப்போ தான் வந்தியா, நீ என்ன சாப்பிட்ட, அதெல்லாம் இப்போ கேட்கக்கூடாது. அமைதியாக தோத்திரம் பண்ணிக்கிட்டே போகணும். நீங்கள் என்ன செய்வீங்களோ அதன்படியே போய் ஒன்றும் பேசாமல் பிரசன்னத்தை காத்துக்கொண்டு அவங்க பாதத்தை பிடிக்கும்போது, ஆண்டவரே இந்த பாதங்கள்
நம்முடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற பாதங்களாக நீங்கள் மாற்றணும். இந்த பாதம் கடைசி வர பரலோக ராஜ்யம் வரணும். இந்த பாதம் தேவனுக்காக ஓடுகிற பாதமாக மாற்றணும்னு சொல்லி ஒரு கண்ணீரோட ஒரு ஜெபத்தோடு அந்த பாதத்தை கழுவுனீங்கன்னா அது ஒரு பெரிய பாக்கியம். நீங்கள் பண்ணுற ஜெபத்தை ஆண்டவர் கேட்பார். இது ஏதோ ஒரு சடங்காச்சாரமாக செய்கிறது இல்லைங்க, சடங்காச்சாரமாக செய்கிறதல்ல, ஏதோ இப்படி பண்ணணும் அப்படின்றதுனால அல்ல. நீங்கள் அப்படி ஜெபம் பண்ணி பாருங்களேன், நீங்கள் கழுவின பாதங்கள் ஒரு நாள் பரலோக ராஜ்யத்தில் வந்து நிற்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். நீங்கள் கழுவின பாதங்கள் தேவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிற பாதங்களாய் கர்த்தர் அதை மாற்றுவார். ஏதோ நமக்கு ஃப்ரெண்டு அப்படின்னு கூட்டிகிட்டு போகிறது அல்ல அது. நீனு நானும் ஃப்ரெண்டு வாப்போம், நம்ம 2 பேரும் கழிப்போம் அப்படி இல்லை. யாராவது ஒரு தேடி புதுசாக ஆளை தேடுங்க. இது வரலும் அப்படி செய்யாமல் அப்படி தானே ஒருவர் மாற்றி தானே. யாராவது ஃப்ரெண்டை பிடிச்சிட்டு போயிடாதீங்க. யாராவது முகம் தெரியாத ஆட்கள், அறிமுகம் இல்லாத ஆட்கள் தனியாக நின்றுட்டு இருப்பாங்க. நான் எங்கள் சர்ச்சில் என்ன தெரியுமா பண்ணுவேன், யாராவது ரொம்ப வியாதியில் வயசானவங்க, ரொம்ப முடியாதவங்க, அவங்கள போய் தூக்கிட்டு நான் போயிட்டு அவங்க காலை கழுவேன். இது எனக்கு ரொம்ப பாக்கியமாக கருதுவேன் நான். இது சும்மா சடங்காச்சாரமாக செய்கிறதில்ல. இது அப்படி பண்ணி பாருங்களேன், இது மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். எக்காரணத்தை முன்னிட்டும் அந்த இடத்துல சத்தம் வரக்கூடாது, நீங்கள் பேசவே கூடாது. தேவ பிரசன்னத்தால் நிரப்பப்பட்டவர்களாக அந்த பாதத்தை தொட்டு பாருங்களேன், உங்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் உங்கள் மேலே இறங்கும், உங்கள் மேலே இருக்கிற கிருபை உங்கள் மேலே இறங்கும், உங்களுக்கு இருக்கிற தாகமும் வைராக்கியம் அவங்க மேலே இறங்கும். கர்த்தரே அதை செய்வார். இல்லை லோயா, நம்முடைய வாழ்க்கையை சீர்தூக்கி பார்க்கணும். இதுக்கு முன்னால் என்னுடைய வாழ்க்கை யூதாசை போல் இருக்குதா, எதுலையாவது நான் கட்டப்பட்டிருக்கிறேன்னா? ஒரு கிராமத்தில் நான் இதை உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்னன்னு தெரில, ஒரு அழகிய கிராமம். அந்த கிராமத்தில் ஒவ்வொரு வருஷமும் எல்லாரும் சேர்ந்து ஒரு பண்டிகை கொண்டாடுவாங்க. அந்த கிராமத்தில் எல்லாம் குடிசை வீடு, ஏழை ஜனங்க எல்லாரும் பண்டிகை கொண்டாடுவாங்க. அப்படி பண்டிகை கொண்டாடிட்டு அது ரொம்ப ஜாலியாக கொண்டாடுவாங்க. எல்லாரும் சின்னவங்க பெரியவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த பண்டிகை கொண்டாடுறது அவங்களுடைய வழக்கம். ஒரு நாள் ஃபுல்லாக அப்படி கொண்டாடிட்டு நைட்டில் தூங்க போயிட்டாங்க. எல்லாம் குடிசை வீடு, எல்லாரும் ரொம்ப டயர்டாக ராத்திரி நல்லா விளையாண்டவங்க, நல்லா ஜாலியாக இருந்தவங்க, எல்லாம் சமைச்சு ஒரு கிராமமாக உட்காந்து சாப்பிட்டவங்க. இப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சு, ஒரு வீட்டில் போய் தூங்க போயிட்டாங்க. எல்லாரும் அவங்கவுங்க வீட்டுக்கு தூங்க போயிட்டாங்க. எல்லாம் குடிசை வீடு தான். தூங்க போனப்ப ஒரு வீட்டில் ஒரு குழந்தை வச்சிருக்கிற அந்த வீட்டில் பக்கத்தில் ஒரு நாய் குலைச்சிக்கிட்டே இருந்துச்சு. அதனால் இந்த குழந்தையால தூங்க முடியல, அந்த குடும்பத்தில் உள்ளவங்களும் தூங்க முடியல. ஜாலியாக பகல்லாம் விளாண்டுட்டு இப்போ தூங்க முடியலையேன்னு அவங்களுக்கு ரொம்ப கோவம், என்னடா அந்த நாய் குலைச்சிக்கிட்டே இருக்குன்னு. அதனால் அந்த வீட்டுக்காரர் போய் என்ன செஞ்சார், போய் அந்த நாயை போய் அடின்னு அடிச்சுட்டு சத்தம் போடக்கூடாது அமைதியாக இருந்துட்டு வந்துட்டார். திரும்பி படுத்தார் பாருங்க, திருப்பி நாய் குலைக்குது. திருப்பியும் குழந்தையால் தூங்க முடியல, திரும்ப கோவம் வந்துட்டு போய் அந்த நாயை போய் அடின்னு அடிச்சிட்டார். சரியான அடி அடிச்சது கம்முனாச்சு. திருப்பி படுக்க வந்தார், திருப்பி நாய் குலைக்குது. குழந்தை தூங்கலை, இவருக்கு தூக்கம் வரல. என்னடா இந்த நாய் நம்மளை இப்படி தூங்க விடாம ஆக்குதுன்னு சொல்லி இந்த நாய் என்னை கொன்னுணும் அப்படின்னு கத்தி எடுத்துகிட்டு போயிட்டார். கத்தி எடுத்துகிட்டு போய் வெட்டுறதுக்கு வாங்கினார் பாருங்க. அந்த நாய் குலைக்கிறத நிப்பாட்டாமல் ஒன்றுத்தை பார்த்து குலைச்சிட்டே இருக்கு. அப்போ தான் அங்கே பார்க்குறாரு. அங்கே பார்த்த உடனே ஒரு வீடு பற்றிக்கிட்டு எரியுது, புகை வருது. ஐயோ ஒரு வீடு எரியுது போல் இருக்கே அப்படின்னு சொல்லி அங்கே போய் பார்த்தா அவங்கெல்லாம் தூங்குறாங்க டயர்டா. ஆனால் ஒரு மூலையில் இந்த கொசுவத்தி ஏதோ பற்றிக்கிட்டு ஒரு மூலையிலேருந்து புகை வருது, அவங்களுக்கு தெரியல. இவர் போய் உடனே டக்குன்னு அவங்கள போய் எழுப்பி வந்துட்டார். அதுக்குள்ளே அந்த தீ மலமலன்னு பற்றி இருக்கிற வீடெல்லாம் பத்துது. அப்படியே காற்று வர அடிக்குது. வீடெல்லாம் எல்லா வீடும் கலகலன்னு எரியுது. ஒருத்தர் மாற்றி ஒவ்வொரு வீடாக போய் எல்லாரும் எழுப்பி எல்லாரும் வந்துட்டாங்க. ஆனால் ஒரு வீடு கூட மிஞ்சல, எல்லா வீடும் சாம்பல் ஆயிட்டு. எல்லாரும் ஒரு இடத்துல கூட்டிட்டாங்க. ஊர் தலைவன் கேட்டான், யாராவது செத்து போயிட்டாங்களா? ஐயோ இப்படி எரிஞ்சு போச்சே, இவ்வளோ சந்தோஷமான நாளில் இப்படி நடந்து போச்சே அப்படின்ட்டு ஊர் தலைவனை கேட்குறாங்க. அப்போ அந்த ஊருக்காரங்க சொன்னாங்க, யாரும் சாகலை, அந்த நம்மெல்லாம் உயிர் பிழைச்சது காரணம் ஒருத்தன் எங்கள் வீட்டில் எழுப்புனார், அவர் பார்த்ததுனால தான் உயிர் தப்பிச்சோம் அப்படின்னு.
அவர் சொன்னார், இதுக்கெல்லாம் நான் காரணம் கிடையாது, ஒரு நாய் குலைச்சிது, அதை நான் 2 தடவை அடித்தேன், 3ஆவது தடவை வெட்டையே போயிட்டேன், அந்த நாய் குலைச்சதுனால தான் நம்மலாம் உயிரோடு இருக்கிறோம் அப்படின்னு அந்த ஊர் தலைவர்கிட்ட எல்லார்ட்டையும் சொன்னார். அப்போ ஊர் தலைவர் சொன்னார், அந்த நாயை கூட்டிகிட்டு வாங்க, அந்த நாயால் தானே நம்ம காப்பாற்றப்பட்டோம், சே என்ன அழகாக நம்மளை காப்பாற்றிருக்கு பாரு அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே சரின்ட்டு போய் அந்த நாய் குலைச்ச இடத்துல போய் பார்த்தா அந்த நாய் கருகி செத்து கிடக்குது. என்னடா அந்த நாய் குலைச்ச நாய் கருகி செத்து கிடக்குது, அதனால தானே நம்ம உயிர் பிழைச்சோம் அப்படின்னு பார்த்தா அந்த நாய் கழுத்தில் ஒரு சங்கிலி கட்டப்பட்டு ஒரு கம்பியில் அது கட்டப்பட்டிருந்தது. ஒரு சங்கிலி கட்டப்பட்டு ஒரு கம்பியில் அந்த நாயினுடைய சங்கிலி கட்டப்பட்டதினால் இந்த நாய் கத்தி தான் எல்லாரும் காப்பாற்றப்பட்டார்கள். ஆனால் நாய் கட்டப்பட்டிருந்ததினால் அது கருகி செத்து போச்சு. எனக்கு அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கை இப்படி தான். இயேசுவோடு கூட இருந்தவன் யூதாஸ், இயேசுவால் அழைக்கப்பட்டவன், இயேசுவினுடைய அதிகாரத்தை பெற்றவன், இயேசுவினுடைய அன்பை பெற்றவன். ஆனால் வேறொரு ஐக்கியத்தில் கட்டப்பட்டிருந்தான், பண ஆசையிலே கட்டப்பட்டிருந்தான், சாட்சியற்ற ஒரு வாழ்க்கையில் அவன் கட்டப்பட்டிருந்தான். அவனுடைய முடிவு பரிதாபமாய் போய்விட்டது. ராத்திரி வேளையிலே தேவ சமூகத்திலே கூடி வந்திருக்கிற நீங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கலாம், ஞானஸ்தானம் எடுத்திருக்கலாம், அபிஷேகம் பெற்றிருக்கலாம், ஆவிக்குரிய சபையில் பங்கு பெற்றிருக்கலாம், ஆண்டவருக்காக ஊழியமும் செய்யலாம். ஆனால் ஏதோ ஒரு ரீதியில் நீங்கள் கட்டப்பட்டிருப்பீர்களே, ஆனால் உங்களுடைய முடிவு பரிதாபம். எல்லாரும் எழுப்பி நிற்போம், ஆண்டவரிடத்தில் நம்மளை ஒப்பு கொடுப்போம். ஒரு வேளை முழங்கால் படிட முடிஞ்சால் முழங்கால் படிடுங்க, இல்லாட்ட எழுப்பி நிற்கணும்னா எழுப்பி நில்லுங்க, உங்கள் இஷ்டம்தான். ஆனால் ஆண்டவரிடத்தை உங்களை ஒப்பு கொடுக்கணும். உள்ளத்திலிருந்து ஆண்டவரிடத்தில், ஆண்டவரே என்னை தாழ்த்தி என்னை ஒப்பு கொடுக்குறேன், என்னை தாழ்த்தி என்னை ஒப்பு கொடுக்குறேன். யூதாசினுடைய வாழ்க்கை போல என் வாழ்க்கை இருந்துடக்கூடாது. அவன் திருவிருந்தில் பங்கெடுத்தான், ஆனால் அவனுக்குள்ளே சாத்தான் இருந்தான். அவன் திருவிருந்தில் பங்கெடுத்தான், ஆனால் வேறொரு ஐக்கியத்தில் இருந்தான். அவன் திருவிருந்தில் பங்கெடுத்தான், அவனுடைய சாட்சியே இல்லாமல் பங்கெடுத்தான். அவன் திருவிருந்தில் பங்கெடுத்தான், விலையேற பெற்றவரை விலை பேசும்படியான சிந்தையோடு பங்கெடுத்தான். தேவ ஜனமே, முகமுகமாய் கர்த்தர் உங்களோடு பேசுகிறார். ஒரு 2 நிமிஷம் உள்ளத்தை திறந்து ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க. உம்முடைய பரிசுத்த ரத்தம் என்னை கழுவட்டும்னு சொல்லுங்க. உம்முடைய திரு ரத்தம் என்னை கழுவட்டும் ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த ரத்தம் என்னை கழுவட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, ஆண்டவருடைய ரத்தம் நம்மளை கழுவட்டும். ஆண்டவருடைய பிரசன்னம் நம்மத்தில் அபரிவிதமாக இறங்கி இருக்கிறது. கர்த்தர் நம்மத்திலே உலாவுகிறார். நம்மை உண்டாக்கினவர், நம்மை சிருஷ்டித்தவர், நம்முடைய இருதயங்களையும் உள்ளந்திரியங்களையும் அறிந்திருக்கிறவர். சாத்தான் ஏவுவதற்கும் தூண்டுவதற்கும் புகுர்வதற்கும் ஒப்பு கொடுத்து விட்டேனோ ஆண்டவரே, என் உள்ளத்தை திறக்கிற ஆண்டவரே, என் வாழ்க்கையை சீர்தூக்கி பாரும் ஆண்டவரே. அநேகருடைய கண்களிலே கண்ணீர் வருகிறது, அநேகருடைய இருதயத்தை ஆண்டவர் பார்க்கிறார். சகோதரனே, கர்த்தர் உன்னை கைவிடுகிறவர் அல்ல, கர்த்தர் உன்னை விடுகிறவர் அல்ல. ஒருவேளை யூதாஸ் போயிருக்கலாம், ஆனால் உன்னை விடுவதற்கு அவர் மரிக்கவில்லை. உனக்காக அவர் சிலுவையிலே கைவிடப்பட்டார். நான் வாழ வேண்டும், நான் மறுரூபமாக வேண்டும், நான் அவரோடு நெருங்க வேண்டும் என்பதற்காக இயேசு அந்த கேடடைந்தார். இயேசு நம்முடைய பாவங்களை சுமந்தார். ஓ ஹல்லேலூயா. கல்வாரியின் கருணை இதே காயங்களில் காணுதே. கர்த்தனேசு பாருணக்காய் கஷ்டங்கள் சகித்தாரே. ஹல்லேலூயா.
பாரும் கஷ்டங்கள் சகித்தாரே கர்த்தனேசு பாரும் காய் கஷ்டங்கள் சகித்தாரே விலையேற பெற்ற திருரத்தமே அவர் வீலாவினின்று ஆயுதே விலையேற பெற்றோனா என்னை ஸ்ரீ பாராகவசதுராதரபல விலையேற பெற்றோனா என்னை மாற்ற விலையா ஈந்தனரே பொன் வெள்ளியோ மண்ணின் வாழ்வோ புகுங்கப்பா இணையாகுமோ அன்னையிலோ அன்பு வைத்தே தம் ஜீவனை ஈந்தாரே அன்னையிலோ அன்பு வைத்தே தம் ஜீவனை ஈந்தாரே விலையேற பெற்ற திருரத்தமே அவர் வீலாவினின்று பாயுதே விலையேற பெற்றோனா என்னை மாற்ற விலையா ஈந்தனரே விலையேற பெற்றோனா என்னை மாற்ற விலையா ஈந்தனரே. ராத்திரி வேளையில் ஆண்டவரிடத்தில் நம்ம ஒப்பு கொடுத்து யூதாசை போல என் வாழ்க்கை இருந்துடக்கூடாது ஆண்டவரே, நீர் எதிர்பார்க்கிற ஒரு பாத்திரமாய், நீர் விரும்புகிற ஒரு நபராய் நான் இருக்க எனக்கு கிருபை தாரும். எதிலையாவது ஒரு ரீதியில் நான் கட்டப்பட்டிருப்பேனே, ஆனால் அந்த கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் இந்த ராத்திரி வேளையில் உடைவதாக என்று கட்டளையிடுகிறேன். ஏதோ ஒரு ரீதியில கட்டப்பட்டிருக்கிற கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அறுக்கப்படுவதா. கட்டுகள் அறுக்கப்படுவதா, பலவீனங்கள் மாறுவதாக, தேவனோடு உள்ள தொடர்பு உண்டாவதாக, உம்முடைய பிள்ளைகள் சுத்திகரிக்கப்படுவார்களாக. ஒவ்வொருவரையும் தொடுகிறதற்காக ஸ்தோத்திரம், ஒவ்வொருவரையும் தொடுகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பாதம் கழுவுற இந்த சூழ்நிலை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். இந்த திருவிருந்து வேளை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.